கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையின் கர்த்தர் நமக்கு தரிசனமாகி அவர் சபைக்கு தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த சத்தியத்தை நீங்க இந்த வசனத்தை நீங்க கேட்டதுமே நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். தெரியுமா? நல்லா கையை தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு போதுமானவரும் நம்மை இரட்சிக்கிற தேவனுமாய் இருக்கிறவர். அவர் இரக்கமுள்ளவர். ஏன் அப்படின்னா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சபை இது தேவனுடைய மீட்பின் திட்டம். இந்த சபைக்கு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். இந்த கல் என்று சொல்லுவது அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான சீயோனின் மூளைக்கல். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகர் என்று அவரை விசுவாசித்து அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என் மீட்பராக இருக்கிறார் என்று சொல்லி அவரை விசுவாசித்து தேவ சபையில் அவரோடு கூட அங்கமாய் இணைந்திருக்கிற நம்மை எந்த ஒரு சத்துருவுமே மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லாமா? எந்த பாதாளத்தின் வாசல்களும் மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல் எது? மரணம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரணம் நம்மை மேற்கொள்வதில்லை. மரணம் என்றால் சந்தோஷம் இல்லாதது. ஒரே ஒரு வார்த்தை சொன்ன சந்தோஷம் இல்லாதது. நம்முடைய தேவன் நித்தியானந்தம் உடையவராக இருக்கிறார். நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். ஆனால் மரணம் என்பது அந்தகார இருள். அது மனுஷனுக்குள்ள வருத்தத்தையும் வேதனையும் சோர்வையும் கொடுத்து வியாதியையும் பலவீனங்களையும் கொண்டு வரும். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா போராட்ட நெருக்கங்கள் எல்லாமே மரணம் என்பதற்குள்ள அடங்கிவிடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முழு மனமகிழ்ச்சி, முழு சந்தோஷம். எந்த ஒரு மரணமும் நம்மை தொட முடியாது. நல்ல கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்த நம்ம கொஞ்சம் நேரம். அவர் அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கிறது. இயேசு ராஜா சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்போ சபைக்கு தமது மகிமையை வெளிப்படுத்தினார். கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு தமது மகிமையை வெளிப்படுத்தினார். அவர் நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்கின்ற சத்தத்தோடு கூட அவர் வெளிப்பட்டு 7 குத்துவிளக்குகள் மத்தியிலே அவர் நிலையங்கி தரித்தவராய் மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருந்தார். அவருடைய சிரசும் மயிரும் வெண்மையாகவும் அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போன்றும் அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வருகிறது. அவர் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் அவர் சத்தமிடுகிறார். அவருடைய கால்கள் உலகளத்தில் காய்ந்த வெண்கலத்தை போன்ற பிரகாசம் உடையதாக இருந்தது. இப்படிப்பட்ட இந்த மகிமையின் காட்சியை அப்போஸ்தலனாகிய யோவான் பார்த்துவிட்டு செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தார் என்பதை நாம் பார்த்தோம். அன்பானவர்களே, இது மகிமையான ஒரு சத்தியம். நமக்குள்ளே இந்த மகிமையின் காட்சி, இந்த மகிமையின் கர்த்தர் நம்முடைய மனதில், நம்முடைய ஆத்துமாவில் நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் பூரண அன்பு. இந்த அன்பில் தேவன் நம்மை நிலைநிறுத்துகிறார். இப்போ கர்த்தர் இந்த காட்சியை நல்லா கவனிக்கணும். நம்மளாம் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். ஏன் நம்மளாம் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாரும் ஜீவனுடையவர்கள். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என் சபை என்று சொல்லுவது மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள். இந்த நோக்கி பார்த்தவர்கள் என்பது தங்களுடைய ஜீவனில் இயேசு ராஜாவை தரித்து கொண்டவர்கள். தம்முடைய ஆத்துமாவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வார்த்தையை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். கொஞ்சம் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. இந்த கல்லின் மேல் என் சபை என்று சொல்லுவது மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள். இந்த நோக்கி பார்த்தவர் என்பவர்கள் அன்பிலே பூர்ணப்பட்டவர்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் இரட்சகர். அவர் தூக்கப்பட்டவர். எதில் அன்பு இருக்கிறது என்றால், என் கர்த்தர் மரத்திலே தூக்கப்பட்டவர். ஏன் அவர் மரத்தில் தூக்கப்பட்டார்? ஏன் அவர் மரத்தில் தூக்கப்பட வேண்டும் என்றால், இன்றைக்கு நான் அசைகிறேன். நல்லா கவனிங்க, நான் அசைகிறேன்.
என்னுடைய சரீரம் அசைகிறது. என் சரீரம் அசைவது என்பது சர்வ வல்லமையை வெளிப்படுத்துகிறது. சர்வ வல்லமை இருந்தால்தான் ஒரு மாம்சம், ஒரு உலகம் அசைய முடியும். அப்போ நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் போது இந்த உலகம் ஏதோ தானாக உண்டாகவில்லை. அசைவில்லாதவர், அதாவது அதரிசனமாய் இருக்கிறவர் என் தேவாதி தேவனே சர்வ வல்லவராய் இருக்கிறார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அவருடையவைகளே என்கின்ற அந்த உணர்வு, நான் அசைவது எனக்கு பெருமையை கொடுக்கிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் அசைவது எனக்கு பெருமையை கொடுக்கிறது. பெருமை உள்ளதுதான் மரணம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்பதுதான் ஏதேனிலே ஆதாமுக்கு உள்ளே நுழைந்தது. நல்லா கவனிக்கணும். ஆதாமுக்குள்ளே நுழைந்ததுன்னா மாம்சத்தின் இச்சை என்பது தலை, அதுதான் தலை. கண்களின் இச்சை என்பது கை. ஜீவனத்தின் பெருமை என்பது கால். ஆக இது மூன்று ஒரு சேர இருக்கும், ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கும். ஆனால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை மரத்தில் தூக்கப்பட்டு ஆணி அடிக்கப்பட்டு அசைவில்லாதவராய் செத்தார். ஆக எனக்காக என் கர்த்தர் தூக்கப்பட்டார். இந்த எனக்கு ஒரு ஜீவன், அந்த தூக்கப்பட்டார் என்கின்ற அன்புல எத்தனை பேர் கர்த்தரில் அன்பு கூறுகிறீர்கள்? ஆமென் சொல்லாமா? என்னை மீட்கிறதுக்காக என் சகோதரன், என் பிதாவின் ஒரே பேரான குமாரன், அவர் முதற் பேரானவர், அவர் எனக்காக இந்த உலகத்தில் தூக்கப்பட்டார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? அப்போ நம்முடைய மனசாட்சி என்ன பண்ணுது அப்படின்னா, நம்முடைய அசைவை மறக்கிறது. அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறப்போகிறோம். ஆமென் சொல்லாமா? அசைவில்லாத ராஜ்யம் என்று சொல்லுவது என்னுடைய அசைவை நான் மறந்துவிட்டேன். ஆமெனா? இதுதான் பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட சபை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று இங்கே கர்த்தர் சொன்னாரே, அதில் அர்த்தம் என்னன்னா, இந்த அசைவு, இந்த மாம்ச அசைவு என் இருதயத்துக்குள்ளே போகாது. அல்லேலூயா. ஏனென்றால் என் கர்த்தருடைய அன்பு என் இருதயத்துக்குள்ளே பூர்ணப்பட்டிருக்கிறது. அவர்தான் ஜீவன், அதுதான் ஜீவன். அந்த அன்புல தான் ஜீவன் இருக்கிறது. அன்புதான் ஜீவன். கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அந்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆக சபை என்பது அன்புள்ளவர்கள். அப்படியானால் அவர்கள் ஜீவன் உள்ளவர்கள். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், ஆமெனா, இந்த அசைவை மறப்பதே அன்பு. இந்த அன்புதான் ஜீவன். அப்படியானால் இந்த அசைவை நாம் முழுக்க முழுக்க மறந்துவிட்டு அசைவில்லாதவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை நோக்கி பார்ப்பதே சபையினுடைய சத்தியம். இந்த சத்தியத்துக்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வேணா அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் அதில் கர்த்தர் நமக்கு நல்லவர், போதுமானவர், நமக்கு நேரம் இல்லாதனால 27 வாசிங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு தரம் என்கிற இல்லைன்னா 26 வாசிங்க. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. சரி, 25 வாசிங்க. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. அன்புல வந்து விட்டோம். ஆமெனா? எங்க வந்துட்டோம்? அன்புல வந்துட்டோம். தேவ அன்புல வந்துட்டோம். தேவன் நம்மோடு பேசுகிறார், நான் தேவனோடு பேசுகிறேன். இந்த அன்புல வந்து விட்டோம். பாதாளத்தின் வாசல் நம்மை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல் என்பது மரணம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். ஆக நம்முடைய மனதை சஞ்சலப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் நம்மை தொடாது. கரங்கள் ஆமென் சொல்லாமா? ஆமென். என் இயேசுராஜா எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது, ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போகும் என்பதை குறிக்கிறது. இதை புரிஞ்சுக்க முடியுமா? பாருங்க பார்க்கலாம். அசை உள்ளவைகள் என்பது காணப்படுவது, சிருஷ்டிக்கப்பட்டது,
என்னுடைய சரீரம் அசைகிறது. ஆமேனா, அல்லேலூயாவா. இந்த அசைவுள்ளவைகள், அசையாதவைகள் என்பது அதரிசனமானவர், நித்தியமானவர், நிலையானவர். அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஆனால் அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறி போய், இந்த அசைவுள்ளவைகள் ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஆமேனா. தேவனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமாக இருக்கிறது. ஆக என்னுடைய அசைவுகள், நான் அசைகிறேனே, அப்போ இது சர்வ வல்லமை இந்த சரீரத்தில், இந்த பாடியில், இந்த நம்முடைய பாடி வந்து நம்முடைய ஹியூமன் பாடி வந்து சர்வ வல்லமை, பிரபஞ்ச சக்தியை கிரகித்து பிரபஞ்ச சக்தியை ஆளுகை செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் நாம் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆக இந்த இடத்துல தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த அசைவுகளை நம்முடைய ஆத்துமா மறந்து விட்டது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே, இந்த சர்வ வல்லவருக்குத்தான் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும். நான் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையிலே நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். இந்த சரீரத்தில் இச்சை இருக்கிறது. என் கர்த்தர் எனக்காக தூக்கப்பட்டார், அவருடைய அன்பு பெரியது. அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய அன்பிலே பூர்ணப்பட்டு பிதாவின் அன்பிலே வந்து என்னுடைய அசைவை நான் மறந்து விடுவதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஏனென்றால் இந்த சபை என்பது மகிமையின் கர்த்தரை தரிசித்தது. சபை என்பது மகிமையின் கர்த்தரை தரிசித்து தங்கள் இருதயத்தில் அவர் தரித்துக் கொண்டவர்கள். 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். என்ன ராஜ்யத்தை பெற போறோம்? அசைவில்லாத ராஜ்யம், பிதாவின் ராஜ்யம். அல்லேலூயா. என்ன ராஜ்யம்? நம்மள யாருடைய பிள்ளைங்க? பிதாவின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் சொல்லலாம், கையை ஊத்திராம சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல், இந்த பொங்கலை போய் பயங்கரமாக உலகத்தில் செலிப்ரேஷன் பண்ணு பயங்கரமாக குத்தாட்டம் போட்டுனுக்குறாங்க. கவர்மெண்ட்டு கூட என்ன பண்ணுது? பொங்கலை கொண்டாடும்படியாக 3000 ரூபாய் பரிசு தொகையும் கொடுத்து, அதுக்கு கரும்பெல்லாம் கொடுத்து, சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நமஸ்கரிக்கும்படி இந்த உலகம் தள்ளப்பட்டு கிடக்கிறது. ஆனால் தேவனுடைய சபையில் இருக்கிற நாமெல்லாம் 3000 ரூபாய் இல்லையா, 30,000 ரூபாய் இல்லை, 3 லட்ச ரூபாய் கொடுத்தா கூட நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லி கர்த்தருக்குள்ள வைராக்கியமாய் இந்த அன்புல நிலைத்திருக்கிற உங்க மேல தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் வருவதாக. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் சொன்னார் இல்லையா, மேல இருக்கிற சூரிய சந்திர நட்சத்திரல வணங்காதபடிக்கு எச்சரிக்கைன்னார் இல்லையா? ஆமெனா இல்லையா? வாசிக்க பல நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம தள்ளி விலகி வந்திருக்கிறோம். வாசிக்க பல உபாகம புத்தகம் 4வது அதிகாரத்தில், உபாகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து. ஏன்னா எங்களுடைய கண்கள் மகிமையின் கர்த்தரை பார்த்திருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய குமாரனை பார்த்திருக்கிறது. அதனால நான் எந்த ஒரு வல்லமையும் ஆராதிப்பதில்லை, நான் சர்வ வல்லவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன். பாதாளத்தின் வாசல்களினை மேற்கொள்வது இல்லை. ஆமென். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, தேவனாகிய கர்த்தர் வானத்தில் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு உங்கள் ஆத்துமக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கை அப்படின்னு தேவன் சொன்னாரு. அப்போ நம்முடைய கண்கள், சபையில் இருக்கக்கூடியவர்களுடைய கண்கள், ஜீவனுள்ள மகிமையின் கர்த்தரை, அன்பே உருவாய் வெளிப்பட்ட இயேசுராஜாவுடைய அன்பில் பூர்ணப்பட்டபடியினாலே நாம் எல்லாம் என்ன பண்ணோம்? 3000 என்னையா 3000. ஆமேன்னு சொல்லாமா? கரும்பு என்னையா கரும்பு. என் இயேசு ராஜாவுடைய அன்புக்கு முன்னாடி என் தேவனுடைய அன்புக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் அந்த மகிமையான தியாகம் செய்திருக்கிறீர்கள். ஏன்னா நாயின் கிரயத்தையும் வேசி பணையத்தையும் எந்த பொருத்தினாலும் சபையில் கொண்டு வராதேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்போ இதெல்லாம் தந்து 3000 ரூபாயில் 300 ரூபாய் தசமபாகம் நான் கொடுக்குறேன்னு யாராச்சும் போட்டுக்கிட்டு தொலைச்சிருந்தீங்க, உங்கள் ரத்தப்பழி என் மேலே கிடையாது. ஏனென்றால் நம்ம எல்லாரும் மகிமையின் கர்த்தரை தரிசித்தவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஆக அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். ஏன்னா ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே என்று சொல்லி அசைவில்லாத ராஜ்யத்தை குறித்து சொல்கிறாரு. வாசிங்க மறுபடியும் 24 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்னி
அவர் எரிச்சல் உள்ள தேவன். இப்போ வாசத்துல எபிரேயருக்கு நிருபம் அந்த வசனத்தை கடைசி வசனத்தை வாசி பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. ஏதாவது சொல்றாரு, உங்கள் கண்கள் மகிமையின் கர்த்தரை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரத்தையோ மனித சாயல்ல உண்டாக்கப்பட்ட விக்கிரகங்களையோ மனிதனையோ அல்ல. நீங்க எத்தனை ஆயிரங்கள் லட்சங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம் என்று தூக்கிவிட்டு என் தேவாதி தேவனை ஆராதனை செய்கிறீர்கள், உங்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கின்ற இந்த பொல்லாத இந்த சுபாவம் மனிதனுக்குள்ள எப்படி வந்துச்சு? இப்போ கர்த்தர் 7 சபைகளுக்கு தம்முடைய மகிமையை காண்பிக்கும்படி எழுதும்படி சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவானை பார்த்து, யோவானே நீ 7 சபைக்கு எழுது. ஆசியாவில் உள்ள, ஆசியா மைனர், சின்ன ஆசியா என்று சொல்லப்படுகிற ஆசியாவில் இருக்கிற 7 சபைக்கு நீ எழுது. என்னென்ன சபை? எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கே என்கிற 7 சபைக்கு எழுது. என் மகிமையை எழுது. ஏனென்றால் என் ஜனங்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள், அன்பின் ஜனங்கள், மகிமையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், அவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஜனங்கள். அதனால என் மகிமையை கண்டவர்கள், என் பிதாவை ஆராதனை செய்கிறவர்கள், அவர்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள். என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். அதரிசனமானவரை தரிசித்து, நித்தியமானவரை தரிசித்து என்றென்றைக்கும் ராஜ்யத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அதனால சபையில் இருக்கிற என் ஜனங்களுக்கு என் மகிமையை எழுது என்றார். ஏன் அப்படின்னா, இந்த மாம்சமும் ரத்தமும் என்ன செய்து விட்டது என்றால், நல்லா கவனிக்கணும். ஆதாம் என்ன செய்தார்னா, எல்லாம் கவனிங்க, 3 காரியம் நல்லா கவனிக்கணும். 3 காரியம், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்பது மனிதனுடைய இந்த மாம்சீகத்தில் என்ன இருக்குன்னா, அவனுடைய ஞானம், சுய ஞானம். அவன் கண்ணை திறந்து பார்க்கறான், பார்த்தா எல்லாமே அவனுடைய வல்லமையில், அவனுடைய சுய ஞானத்தில் எல்லாத்தையுமே பார்க்கறான். பார்த்து நல்ல அறிவுள்ளவனாக இருக்கிறான். நல்ல அறிவுள்ளவனாக இருக்கிறான். இந்த அறிவு என்பது அரசியல். நல்ல ஞானம் இருந்தது ஞானம் உள்ளவன், பலம் உள்ளவன். இது அரசியல். இது மாம்சத்தின் இச்சை. கண்களின் இச்சை என்பது மதம். நல்லா கவனிங்க. அரசியல், மதம், பொருளாதாரம், இது 3ம் பின்னி பிணைந்திருக்கும். ஏன்னா மனுஷனுக்குள்ள மரணம் வந்து விட்டதுனால அவன் பொருளை சம்பாதித்து அவன் ஜீவனம் பண்ணுகிறான். இந்த அரசியல், மதம், பொருளாதாரம். அரசியல் என்பது நல்ல அறிவு, அங்கே வாழ்வதற்கான அந்த அரசியல் அமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு கிராமத்துக்கும், ஒவ்வொரு பட்டணத்துக்கும், ஒவ்வொரு தேசத்திற்கும் அந்தந்த தேசத்தில் ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு வாழ்வியல் முறை இருக்கும். இந்த பாரம்பரியத்தை மனுஷன் என்றைக்குமே ஃபாலோ பண்ணிக்கினே இருப்பான். அதுதான் விக்கிரக ஆராதனை பாரம்பரியம். நல்லா கவனிக்கணும். அரசியல், மதம், பொருளாதாரம். இது எப்படின்னாக்கா, அரசியல் என்பது மாம்சத்தின் இச்சையும், மதம் என்பது கண்களின் இச்சையும், பொருளாதாரம் என்பது ஜீவனத்தின் பெருமையும். இது அப்படியே மனிதனுக்குள்ள செயல்படுகிறது. இதிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார் என்றால், மாம்சத்தின் இச்சை என்பது தலை, அவருடைய முகம். கண்களின் இச்சை என்பது அவருடைய கைகள். ஜீவனத்தின் பெருமை என்பது அவருடைய கால்கள். அப்படியே மரத்தில் தூக்கப்பட்டு ஆணி அடித்து கயிறுகளால் கட்டப்பட்டு அவர் செத்தார். அசைகிற இந்த சரீரம் செத்தது. அவர் தேவகுமாரன். ஆமென் சொல்லாமா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து இரட்சகராக இருக்கிறார். நீங்கள் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இந்த 3 காரியங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுது, பின்னி பிணைந்திருக்கும். அரசியல், மதம், பொருளாதாரம். இதிலிருந்து நமக்கு தேவன் விடுதலை கொடுத்து, மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாய், அக்கினியும் அக்கினி ஜுவாலயமாய், தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் தேவனுக்குள்ள மனிதனத்தில் அன்பு கூறுவதும் ஆகிய இந்த அன்பிலே பூர்ணப்பட்டவர்களாய் சபை விளங்குகிறது. மனுஷன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அரசியல், மதம், பொருளாதாரம் என்கின்ற இந்த 3 காரியத்தில் அந்தந்த பட்டணத்தில், அந்தந்த தேசத்தில் அவன் வாழ்வியல் முறையில் அவன் என்ன பண்ணுறான், அப்படி செட்டில் ஆகிட்டான்.
இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு ஊரில் இருக்கிற அந்த அந்த மெத்தடு மாதிரியே நம்ம வாழ மாட்டோம். அது அந்த ஊர் வாழ்க்கையா, எங்கள் ஊர் வாழ்க்கை இதுதான்யா. ஆமேனா இல்லையா? இது பயங்கரம். இதுதான் பிசாசுடைய வஞ்சகம். பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ண வச்சிருவான். ஆக அந்த அரசியல் என்பது நல்ல அறிவும். அடுத்தது இந்த மதம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா மனசாட்சிக்கு பயப்படுற மாதிரி நடிக்கிறது. ஆதாமுக்குள்ளே நான் மனசாட்சிக்கு பயப்படுறாமல் நடித்து பயம், அந்த பயம் ஆதாமுக்குள்ளே வந்துச்சு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டதும், நான் நிர்வாணியாக இருப்பதினால், நிர்வாணி என்பது மாம்சத்தின் இச்சை, பயந்து என்பது கண்களின் இச்சை, ஒளிந்து கொண்டேன் என்பது ஜீவனத்தின் பெருமை. இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளுமாய் அவனுடைய அசைவை ஆராதிக்கிறான். அவனுடைய அசைவை ஆராதிக்கிறான். அவனுடைய மனசாட்சி அவனை பெருமைப்படுத்துகிறது. இவன் தான் பெருமை உள்ளவன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை மரத்தில் தூக்கப்பட்டவராய், மகிமையின் கர்த்தராய் நமக்கு காட்சி கொடுத்து நம்மை ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி மறுரூபப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? இப்போ நமக்குள்ள எங்கேயாகில ஒரு இடத்துல இந்த அரசியல், மதம், பொருளாதாரம், இந்த பொருளாதாரம் என்பது கவனிங்க, மதம் என்பது எங்கேயோ ஒரு தெய்வ வழிபாடு இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ வழிபாடு இருந்து அந்த தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துறது போல மனுஷன் மேலே அன்பு கூறுகிற மாதிரி நடிப்பான் மனுஷன். நல்லா கவனிக்கணும். இது எப்படிப்பட்ட பொல்லாதது அப்படின்னாக்கா, நானும் கடவுள் பக்தி உள்ளவன் தான், நான் மனசாட்சி உள்ளவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க மேலே அன்பு கூறுற மாதிரி நடிப்பான். அடுத்தது பொருளாதாரம் என்பது நான் அன்புள்ளவன்னு மதத்தில் காட்டிடுறான், சும்மா காட்டி ஏமாத்துறான். பொருளாதாரம் என்பது அவனுடைய தொழில் அல்லது அவனுடைய வேலை, அவனுடைய பிஸ்னஸ். அடுத்தது களியாட்டு. ஏன் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். பொருளாதாரம் என்பது இது ரெண்டுத்தையும் உள்ளடக்கினது. எது? அவனுடைய தொழில், அவனுடைய வருமானம், அவனுடைய வணிகமும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனுடைய மன மகிழ்ச்சியும். இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக இருப்பாங்க. எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க? அவன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்பங்களை அனுபவிப்பான். உண்மையா இல்லையா? அவனுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய சந்தோஷங்கள் இருக்கும். நிறைய பொருள்களை வாங்கி குவிப்பான். ஆக இந்த பொருளாதாரம் என்பது அவனுடைய வருமானமும், அதாவது அவனுடைய தொழிலும் அல்லது அவனுடைய வேலையும், அவனுடைய சந்தோஷம், களியாட்டை பொறுத்தது. நல்லா கவனிக்கணும். இவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, மனுஷனுக்கு முன்பதாக தன்னை நீதி உள்ள ஒரு ராஜாவாக, அன்புள்ள ஒரு ராஜாவாக, பெருமை உள்ள ஒரு ராஜாவாக காண்பிப்பது நியாயப்பிரமாண கிரியைக்காரர்கள். நியாயப்பிரமாண கிரியைக்காரர்கள். எனக்கு மனுஷனுக்கு முன்னாடி நான் பெருமையாக இருந்தால் போதும். இதுதான் விழுந்து போன ஆவி. ஆனால் தேவனுக்கு முன்பதாக தேவன் என்னை மகிமைப்படுத்துவார், நான் தேவனுடைய பிள்ளை என்று பார்ப்பது விசுவாச பிரமாணம். எத்தனை புரிஞ்சு போச்சு? தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பிறந்த குமாரனே அவரை எனக்காக மரத்தில் தூக்கப்பட்டார் என்கின்ற அன்பில் பூர்ணப்பட்டு. மறுபடியும் சொல்லவா? மனுஷன் என்ன ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்லிடக்கூடாது. மனுஷன் என்ன பெருமைப்படுத்தணும், நான் எவ்வளவு பெரிய நீதி உள்ளவன் சொல்லி மனுஷனுக்கு முன்பதாக தன்னுடைய பெருமையை காண்பிப்பது நியாயப்பிரமாண கிரியைக்காரர்கள். மனுஷன் நடிக்கணும்னு பார்க்கறது. மனுஷன் எல்லாம் எனக்கு பெருமைப்படுத்தக்கூடாது. யான் தேவன் என்னை மகிமைப்படுத்த வல்லவர் என்று பார்ப்பது விசுவாச பிரமாணம். ஆக எப்போ தேவன் என்னை மகிமைப்படுத்துவார் என்றால், என் சகோதரனுக்காக நான் பலியாக வேண்டும். தேவன் எங்கள் அப்பா என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன் எனக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு வேறொன்றும் இல்லை. எத்தனை புரிஞ்சு போச்சு இது வரைக்கும்? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான் என்பது நியாயப்பிரமாண கிரியை. இந்த மனுஷனுக்கு முன்னாடி நடிப்பான். ஏன்னா மனுஷன் மாம்சமானவன், உள்ளத்தில் இருக்கிறது அறிய மாட்டான். அதனால் இந்த மூஞ்சை பார்த்து, இந்த நடிப்பை பார்த்து பெருமையாக பேசணும்னு நினைப்பான். அதனால தான் சில பேருக்கு கோபம் வரும், கோபிச்சுக்குவாங்க. பார்த்தியா, கோபித்து கொண்டு யாரு கூட பேச மாட்டாங்க. அந்தகார இருளில் போய் தனியாக உட்காந்துக்கிறது, அப்படின்னா சீர்றது. ஒரு சின்ன வார்த்தை யாராச்சும் சொல்லிட்டாலும் போய் அப்படி சோர்ந்து போகிறது. இது எல்லாம் என்னதுன்னா, என் பெருமை எங்கே, நீ ஏன் என்னை பெருமைப்படுத்த மாட்டுற அப்படின்னு அவனை போட்டு அடிக்கிறது, போய் குறைக்கிறது, அடித்து மற்றவங்களை பார்த்து துன்புறுத்தி பெருமையை தேடுவது. இதுதான் விழுந்து போன சுபாவம்.
ஆனால் சபையில் இருக்கிற நாம், என் தேவன் என்னை மகிமைப்படுத்த வல்லவர். ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி என்னை விசுவாசிப்பீர்கள்? நான் மனுஷரால் வருகிற மகிமையை விரும்புவதில்லை, என்னை மகிமைப்படுத்துகிறவர் என் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னார். இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு தேவனுடைய சபையிலே வந்திருக்கிற நமக்கு மகிமையின் கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா, அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான என்றென்றைக்கும் தேவனுடைய பிரதான ஆசாரியராய் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி, என் தேவன் என்னை மகிமைப்படுத்தினால் போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுபவனே உத்தமன். தன்னைத்தான் புகழ்ந்து கொள்வது என்பது மனுஷனுக்கு முன்னாடி பெருமையா வாழ்வது. அது நியாயப்பிரமாண கிரியைக்காரர்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்னர் நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆனால் நியாயப்பிரமாண நீதியினாலே, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்ம எல்லாரும் விசுவாசிகள். ஏன்? இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு கொன்றோம், செத்து போனோம். ஆமேனா? அவரோடு கூட இந்த அசைவுகள், இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இந்த காரியம் சிலுவையில் அவரோடு ஆணி அடிக்கப்பட்டு செத்து போனது. இந்த சாவுதான் விசுவாசம். ஏனென்றால் சாவுல தான் அன்பு இருக்கிறது. ஆமேனா? ஒரு குமாரன் தன் அப்பாவுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்றால் அவன் சித்தத்துக்கு அவன் சாக வேண்டும். இந்த மாம்ச சித்தத்துக்கு நாம் சிலுவையில் செத்து ஆவியாயிருக்கிற தேவ சித்தம் செய்யும்படியாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இதுதான் புதிய ஏற்பட்ட சபை. ஆக விசுவாசம் என்றால் மரணம். நியாயப்பிரமாண சுயநீதியை கர்த்தர் சிலுவையில் ஆணி அடித்து கொன்றார். நான் ஒரு பாவி, நான் இயேசு கிறிஸ்துவோடு அவரை செத்து விட்டேன், எனக்கு பெருமை இல்லை, கோபமே வராது. ஆமெனா? அவங்க என்ன செய்வாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, விசுவாசத்தில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? மற்றவருடைய பலவீனங்களை புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்குள்ள இந்த பாவம் இருக்கிறது, ஆனால் குத்தி காட்ட மாட்டாங்க, குறைக்க மாட்டாங்க. மாறாக அவருடைய பலவீனங்களை தங்கள் தோல் மேலே சுமந்து கொள்வார்கள். இவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளை என்றால் அவர்கள் தோல் மேலே சிலுவை இருக்கும். ஆமென் சொல்லாமா? இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, என் மகிமையை 7 சபைக்கும் எழுது அப்படின்னு சொன்னார். முதல் சபை என்ன சபைன்னா எபேசு சபை. நல்லா கவனிங்க. முதல் சபை என்ன சபை? எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? ரட்சிப்புனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் உங்களுக்கு ஸ்பீடாக சொல்லி முடிச்சுட்டேன். அதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டதும், நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால், நிர்வாணி என்பது மாம்சத்தின் இச்சை, அரசியல். பயந்து என்பது மதம், அது அரசியல். அடுத்தது மதம், அது கண்களின் இச்சை. ஒளிந்து கொண்டேன் என்பது ஜீவனத்தின். யாருக்குள்ள ஒளிந்து கொண்டான்? மனுஷனுக்குள்ள ஒளிந்து கொண்டான். ஆக இது மனிதனுடைய ஒவ்வொரு அசைவிலும் இருக்கிறது. ஆக கர்த்தர் இப்ப சொல்றாரு, மரத்தில் தூக்கப்பட்ட மகிமை அடைந்த நான் இப்போது மகிமையின் கர்த்தருக்கு காட்சி கொடுக்கிறேன். சபையில் இருக்கிற அத்தனை பேருமே தேவன் என்னை மகிமைப்படுத்த வல்லவர். ஆமேனா? எந்த மனுஷன் என்னை பற்றி என்ன பேசினாலும் அப்படியே சகித்து, அவள் தான் உத்தமி. அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, தோல் மேலே சிலுவை வைத்துக் கொண்டு சகித்து, கோபமே வராது, யார் மேலேயும் எந்த மனக்கசப்பும் இருக்காது. இவர்கள் தான் மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? தேவாதி தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அன்பான தேவஜனமே, இந்த மகிமைக்குள்ள தேவன் நம்மை நடத்தியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. அவர் சிலுவையில் தூக்கப்பட்டவராய் நம்மை சிலுவையில் கர்த்தராகிய இயேசு மரணத்தின் மூலமாய் அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். இப்போ எபேசு சபைக்கு அவர் இப்போ எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நல்லா கவனிக்கணும். இப்போ எபேசு சபைக்கு எழுதுகிறார். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் எதில் மாட்டின்னு இருக்கிறான்? அரசியல், மதம், பொருளாதாரம். இவன் தான் ராஜா. ஆனால் சபையில் இருக்கிறவர்களுக்கு யார் ராஜா? இயேசுவே ராஜா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா. ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சு போச்சா? ஒவ்வொரு மனுஷனும் தான் ராஜா. என் பெருமை எனக்கு முக்கியம், என் ஆசைகள், நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு நடந்து ஆகணும். இவர் ராஜா, இவர் என்ன கட்டளை கொடுக்குறோ அது நடந்தாகணும். ஆனால் சபையில் இருக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா. ஆமென். இந்த அரசியல், மதம், பொருளாதாரம் என்கின்ற இவைகளை நாம் மேற்கொண்டவர்களாய் முழுக்க தேவனுடைய கலாச்சாரத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சபையில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த சியோனிலே நாம்
இங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம். நமது கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இதில் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு குறைவு ஏற்பட்டாலும் கர்த்தர் வேதனைப்படுவார். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன விரிசல் வந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துக்கப்படுவார். ஏனென்றால் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் தன்னுடைய ஓட்டத்தினுடைய ஜெயத்தை குறித்து பேசுகிறார். என்னது நல்ல போராட்டம்? யார் கூட போராடணும்? என் மாம்சத்தோட. ஆமேனா? யார் என் எதிரின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன் நான் உங்களுக்கு? என் மாம்சம்தான் எனக்கு எதிரி. ஆக இந்த மாம்சத்தோடு போராடி நல்ல ஓட்டம், இந்த ஓட்டம் என்பது விசுவாச ஓட்டம். கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை அவர் காத்துக்கொண்டார். இப்போ எபேசு சபையை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். எபேசு சபைக்கு கர்த்தர் பேசும்போது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எபேசியர், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்தவிளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. நல்லா கவனிக்கணும். இப்போ கர்த்தர் எபேசு சபையின் தூதனுக்கு தம்முடைய மகிமையை எழுத சொல்றாரு. என்னன்னு எழுத சொல்றாரு? 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவுகிறவர். பொன் குத்துவிளக்கு, 7 பொன் குத்துவிளக்கு எதை குறிக்கிறது? அவர் சபை மத்தியிலே, சபையின் நடுவிலே, சபைக்கு தலையா இருக்கிறவர் என்பதையும், அவர் தம்முடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய ஊழியர்களை தம்முடைய கரத்தில் வைத்துக்கொண்டு, வலது கரம் என்பது கிறிஸ்துவின் நீதி. கிறிஸ்துவின் நீதி என்பது அவர் சிலுவையில் மரித்தது. அவர் குமாரன். ஆமேனா? அவர் குமாரன். குமாரன் என்றால் தம்முடைய சுயாதீன சித்தத்துக்கு செத்தவர். ஆக ஊழியர்களை தான் அவர் கையில் வைத்துக்கொண்டு யான் நீதியை யான் ஜனங்களுக்கு வெளிப்படுத்து. இது புரிஞ்சு போச்சா? அப்போ இந்த எபேசு சபையினுடைய தூதனுக்கு நீ எழுது. பாஸ்டருக்கு தான் இப்போ ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக இப்போ இந்த ஜீவவாசல் ஜெப வீட்டுக்கு கர்த்தர் நியாயத்தீர்ப்பை கொடுக்க போகிறார். ஏன்னா நியாயத்தீர்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அவர் சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிகர். அப்போ முதல்ல யார் அவர் நியாயந்திருப்பார் அப்படின்னா என்ன தான் பார்ப்பார். என்னுடைய கேரக்டர், என்னுடைய கிரியைகள், இவைகள் தான் அவர் பார்ப்பார். ஏன்னா அவர் தம்முடைய ஊழியர்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு தம்முடைய நீதி ஆகிய அன்புதான் குமாரன். இந்த அன்பு என்னுடைய மாம்சத்துக்கு நான் செத்து எனக்குள்ள கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் வலது கரத்தில் இருக்கிற 7 நட்சத்திரங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய அரசியல், அவனுடைய மதம், அவனுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்தி அவன் என்ன பண்ண தான் பெருமையில் வாழறான். ஆனால் தேவனுடைய ஊழியர்கள் மரத்திலே தூக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, எல்லாம் கவனிங்க பார்க்கலாம். இங்கே மரத்தில் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா தூக்கப்பட்டார். அவரோடு கூட நான் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர் தெழுந்தேன் என்கின்ற அந்த மகிமைக்குள்ள ஒரு ஊழியக்காரன் வந்து இந்த அன்பிலே பூரணப்பட்டு அங்கே என்ன செய்யணும்னா கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும். ஆக எபேசு சபையினுடைய தூதன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலை. எத்தனை புரியுது? அவருடைய வலது கரத்தில் ஊழியர்களை வைத்துக்கொண்டு தம்முடைய நீதியை ஊழியர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார் என்கின்ற அந்த சத்தியத்தை உடையவர் இந்த எபேசு சபையினுடைய தூதன், அதாவது எபேசு சபையினுடைய பாஸ்டர். நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த எபேசு சபைக்கு கர்த்தர், ஏன்னா இந்த எபேசு சபை இங்கே 7 சபையும் எங்கே இருக்குன்னா சின்ன ஆசியா என்று சொல்லக்கூடிய, ஆசியா மைனர் என்று சொல்லக்கூடிய சின்ன ஆசியா. இப்போ இன்னைக்கு பார்த்தா துருக்கியில் இருக்கக்கூடிய முழுக்க இந்த 7 சபையுமே துருக்கியில் தான் அந்த ஆசியா கண்டத்தினுடைய டாப் மோஸ்டில் மேலே இருக்குங்க. அந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 7 சபையுமே இந்த துருக்கியில் இருக்கக்கூடிய சபை ஆசியாவில். இப்போது இந்த எபேசு சபை பார்த்தா ஒரு நல்ல துறைமுக பட்டணம். இந்த எபேசு சபைக்கு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் தான் என்ன பண்ணார்னா சுவிசேஷத்தை கொண்டு போனார். பாவத்தில் வீழ்ந்து போயிருந்த ஜனங்களுக்கு மரத்தில் தூக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுடைய அன்பை கொண்டு போனது யார் அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல். அவருடைய 2வது மிஷனரி பயணத்தில், நல்லா கவனிங்க, அப்போஸ்தலன் பவுலுடைய 2வது மிஷனரி பயணத்தில் தான் எபேசு சபைக்கு அவர் என்ன பண்ணார்னா
இந்த சுவிசேஷத்தை கொண்டு போனார். அப்படி சுவிசேஷத்தை கொண்டு போகும்போது முதல்ல ஒவ்வொரு மனுஷனும் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய தன்மை உடையவனாய் அந்தந்த ஒரு அரசியல், அவனுடைய ஞானம், அவனுடைய படிப்பு, அவனுடைய அறிவு, இது அரசியல். அடுத்தது மதம்னு பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு மதம் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா மனுஷங்களுக்கு முன்பதாக நான் ரொம்ப நீதிமான் அப்படின்ற மாதிரி காட்டுவான் அவன். அடுத்தது பொருளாதாரம், அவனுடைய காசு பணத்தை வச்சு தான் அவனுடைய அடிப்படை வாழ்க்கையே அமைப்பு இருக்கும். இந்த எபேசு சபையை பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். எபேசு சபை ஒரு நல்ல துறைமுக பட்டணம். இந்த துறைமுக பட்டணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அந்த எபேசு பட்டணத்தில். நல்லா கவனிங்க, அந்த எபேசு பட்டணத்தில் மிகப்பெரிய ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரி ரொம்ப ஃபேமஸ். அது மாத்திரமல்ல, அங்கே 15,000க்கும் மேற்பட்ட புஸ்தக சுருள்கள் இருந்துச்சு. அதில் 1000க்கும் மேற்பட்ட மாந்திரிக சூனிய புத்தகங்கள்லாம் அதிகம் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் அவன் தன்னை ராஜான்னு வெளிப்பட்டி காட்டணும்னா மனுஷங்களை தான் வசப்படுத்தணும் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்கன்னா அந்த லைப்ரரியில் போய் இந்த புத்தகங்கள்லாம் படித்து ஒரு பிரதிகளை எடுத்துக்கொண்டு இந்த மாந்திரிக புத்தகங்கள்லாம் தங்கள் கையில் வைத்துக்கொண்டு மந்திர சூனியம் எல்லாம் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு பயங்கரத்துக்குள்ளே வாழ்ந்தவர்கள் எல்லாருமே படித்தவர்கள். அந்த எபேசு பட்டணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே படித்தவர்கள், நல்ல பெரிய பெரிய ஞானிகள். அது மாத்திரமல்ல, அநேக ஸ்கூல்ஸ், நிறைய பள்ளிகள், பெரிய பெரிய அகாடமிக், நிறைய எஜுகேஷன் சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எபேசு பட்டணத்தில் நிறைய இருந்துச்சு. எந்த இடத்துல அறிவு நிறைய இருக்குதோ அவன் என்ன பண்ணுவான்னா நிறைய குரங்கள்னு மனுஷன் வந்தான். அப்புறமா இதெல்லாம் சயின்ஸு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனுடைய மூளை என்ன பண்ணா கிறுக்கு மூளை அவனுக்கு இல்லையா? இதெல்லாம் எபேசு பட்டணத்தில் பயங்கரமாக மலிந்து கிடந்தது. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இதுக்கு ஒரு சில ஆதாரங்களை நான் சொல்கிறேன், கவனிங்க. முதல்ல அப்போ இந்த எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நல்ல அரசியல்னா இவங்களுக்கு நல்ல அறிவு பெருத்தவர்கள். இவங்க அந்த அளவுக்கு என்ன பண்ண, அவங்களுடைய கலாச்சாரத்தை என்ன பண்ண நல்லா டெவலப் பண்ணி ஒவ்வொருத்தரும் நல்ல ஞானம் உள்ளவனாக இருந்தான். இப்போ எபேசு சபையில் அப்போஸ்தலன் பவுல் போயிட்டு பிரசங்கம் பண்ணும்போது அங்கே நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. அப்படி எதிர்ப்பு வரும்போது தம்முடைய சீஷர்கள் அவர் என்ன பண்ணாருன்னா, திருப்பி கொள்ளுங்க அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் முதல்ல 18ஆம் அதிகாரத்தில் 2வது மிஷினரி பயணத்துடைய கடைசியில் போயிட்டு அவர் எபேசு சபைக்கு 19ஆம் வசனத்தை வாசிங்களா? அப்போஸ்தலர் 18:19. அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணி பேசி வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எடுத்துக்காட்டி இயேசுவே கிறிஸ்து என்பதை அப்போஸ்தலன் பவுல் அங்கே நிரூபிக்கிறார். அவர் அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்டதும் அவர் போயிட்டு மறுபடியும் எருசலேமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்தியோகியா அங்கே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா சபைக்கு தம்முடைய சாட்சியில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் 3வது மிஷினரி பயணத்தினுடைய ஆரம்பத்திலேயே அவர் என்ன பண்ணுறார், நேராக எபேசுக்கு போகிறார். எபேசுக்கு போய் இங்கே ரட்சிக்கப்பட்ட சீஷர்லாம் பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுலுக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்புறாங்க. அப்படி எழும்பும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா 19ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அவர் வராரு இல்லையா? 1ஆம் வசனம் வாசனம் நேரம் இல்லை தான் காட்டுறதுக்கு. அதில் 9ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்யாசாலை அப்படின்னு ஸ்கூலு, அங்க நிறைய ஸ்கூல் இருந்துச்சு. அவ்வளவு பெரிய கல்வி பட்டணம் அது எபேசு. எத்தனை சொல்றது புரிஞ்சுது? நல்ல படிப்பாளிங்க. நல்ல கவனிங்க. அரசியல், இந்த ஞானம், சுயஞானம், மனிதனுக்குள்ள இந்த சுயஞானம் இருக்கிறது. அரசியல், மதம், பொருளாதாரம், இது நல்லா கவனிக்கணும். எபேசு சபையில் எப்படி இருந்துச்சு நல்லா புரிஞ்சுங்க. அப்போ திறனு என்பவன் ஒரு பிரின்சிபலாக அல்லது அந்த ஒரு அகாடமிக்கினுடைய ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார். அப்போ அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ சீஷர்களுக்கு விரோதமாக எழும்பும்போது பவுல் என்ன செய்கிறாருன்னா அந்த சீஷர்களை பிரித்து கொண்டு போய் ஸ்கூலில் வச்சு அவங்களுக்கு போதிக்கிறார். இதுக்கு புரிஞ்சுதா? நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கேவா என்பது ஒரு பிரதான ஆசாரனுடைய அந்த அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா ஒரு யூதனுடைய 7 குமாரரை போய்ட்டு பவுல் பிரசங்கிற இயேசுவின் நாமத்தில் துரத்துறேன்னு சொல்லி பேய் பிடிச்சிருந்த ஒருத்தனை போய் துரத்தும் போது பவுலையும் அறிவன் இயேசுவர் நீ யாரான்னு சொல்லி மேற்கொண்டாங்க இல்லையா? அந்த சம்பவம் எல்லாம் எபேசில் நடந்த சம்பவம் தான். அப்படி வந்தபோது பவுல் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணி இயேசு ராஜாவுடைய மகிமையின் கர்த்தரை அவர்கள் கண்களுக்கு முன்னதாக காட்டினார். ஆமென் சொல்லாமா? மரத்திலே தூக்கப்பட்டு தலையில முள்முடி சூட்டப்பட்டவராய் கைகளில் ஆணிகள் கால்களில் ஆணி என்கின்ற அந்த தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து மகிமையின் கர்த்தர் இப்போது பிதாவின் வலது பாரசத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்கின்ற அந்த மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகிமையின் கர்த்தரை
அங்கே காண்பித்ததும் அங்கிருந்து அநேக மந்திரவாதிகள் என்ன மாந்திரிகமெல்லாம் பண்ணி தங்களுடைய இமேஜை நல்லா வளர்த்து. இப்போ மந்திர சூனியம் எங்கே போவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் போவாங்க? எங்களால் முடியல, மாந்திரிக சூனியத்தை வச்சு நான் என்னை டெவலப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் மந்திர சூனியத்தெல்லாம் போவாங்க இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தனுமே மந்திர சூன்யத்தில் பயங்கரமாக டெவலப் பண்ண. அவனுடைய அரசியல் அவன் ஞானம் அவ்வளவு பெருசாக இருந்துச்சு. அப்போ அவன் எவ்வளோ பெருமைக்காரனாக இருப்பான் பார்த்துங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வாசிங்க பார்க்கலாம் 20 வசனம் வாசிங்க, 19-20. இவ்வளவு இல்லைனா 19 வாசிங்க பார்க்கலாம். மாயவித்தைக்காரனாய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவர்களில் கிரியத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். 50,000 வெள்ளிக்காசுக்கு பெருமானம் வரக்கூடிய புஸ்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து கொளுத்திட்டு, ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளாம் யாருடைய ஜனங்கள், யாருடைய பிள்ளைகள்? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அந்த பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அந்த அறிவு, ஆமேன் சொல்லாமா? எத்தனையோ புத்தகங்களை வீட்டில் வாங்கி வச்சுக்கின்னு நல்லா படித்து படித்து அறிவை பெருத்துக்கினவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் போயிட்டு அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். அங்கே பிரசங்கம் பண்ணதுமே 18 வசனத்தை வாசி, 19-18. விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கை, நாங்கள் ஒரு பாவிகளா இருக்கிறோம். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? இயேசு கிறிஸ்து தான் ராஜாதி ராஜா, நான் பாவி. அல்லேலூயா! எத்தனை சந்தோஷமா இருக்கிறது. நாமெல்லாம் பாவி, நாங்களாம் இருள் இருக்கிறோம், நாங்கள் அந்தகாரத்தின் இருள் இருக்கிறோம், எங்களை பெருமைப்படுத்துகிறோம் மனுஷனுக்கு முன்பதாக. இதெல்லாம் சத்தியம்பா, இதெல்லாம் யாரையும் தாக்கிறதோ இல்லை யாரையும் ஸ்ட்ரைட்டாக போய் குத்துறதோலாம் இல்லை, இல்லை பேசிக் சத்தியம் இதெல்லாம். இவங்க பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் மகிமையின் கர்த்தரை காண்பித்ததுமே இவர்களுடைய ஞானம் நான் ஒன்றும் இல்லை, எங்களுடைய ஞானம் எல்லாம் பைத்தியக்காரர்கள். நீ எவ்வளவு பெரிய புத்தகத்தை படிச்சிருந்து, நீ எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் உன் மூளையெல்லாம் களிமண்ணுடா, உன் மூஞ்சியெல்லாம் மண்ணாங்கட்டிடா. அதான் சொல்றது, மண்ணாங்கட்டி களிமண்ணுன்னு. அப்போ இவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்கன்னா, தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவரை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இதுதான் ரட்சிப்பினுடைய மேன்மை. என்ன அறிக்கை செய்கிறாங்க? மனுஷன் பாவம் செய்கிறான், பாவத்தை செஞ்சுட்டு இல்லை நான் பாவம்லாம் செய்யலை, நான் நீதிமான் சொல்லி மனுஷனுக்கு முன்பதாக தன்னை பெரிய நீதிமானாக காண்பிக்கிறான். இதுதான் அந்தகார இருள். ஆக இவர்கள் என்ன செய்தாங்கன்னா, இவருடைய அரசியலிருந்து வெளியே வந்தார்கள். வெளியே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 20 வசனத்தை வாசிக்கும் போது, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் இந்த எபேசு சபைக்கு போச்சு. அது மாத்திரமல்ல, மதம் அப்படின்னு பார்த்தா டயானா, நல்லா கவனிங்க, தீனாளுடைய சிலை. இந்த தீனால் என்பது என்ன மொழி அப்படின்னா, அது லத்தீன் மொழி. அன்னைக்கு நல்லா கவனிங்க, இந்த கிரேக்கர்கள் இருக்காங்க இல்லையா, கிரேக்கர்கள். இந்த கிரேக்கர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, இப்போ ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் 1வது நூற்றாண்டு காலத்தில். ரோமர்களுக்கு முன்பதாக கிரேக்கர்கள் ஆட்சி செய்தார்கள். கிரேக்கர்கள் பயங்கர ஞானிகள். கிரேக்கர் எப்படிப்பட்டவங்க சொல்லுங்க, எப்படிப்பட்டவங்க? பயங்கர ஞானிகள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தான் எஜுகேஷனில் ரொம்ப டெவலப் பண்ணவங்க. இந்த கட்டிடக்கலை, எஜுகேஷனல், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கலாச்சாரம், பண்பாடு, இதெல்லாம் வளர்த்தது யார் அப்படின்னா கிரேக்கர்கள். முதலாவது பாபிலோன் சாம்ராஜ்யம், அடுத்தது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் உலகத்தை ஆளுகை செய்தது. அதுக்கு அடுத்தது கிரேக்க சாம்ராஜ்யம். இந்த கிரேக்கர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா பயங்கரமான ஞானிகள். யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னாக்கா பக்தி உடையவர்கள். தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை 2ஆ பிரிக்கிறாரு. ஒன்று யூதர்கள், இன்னொன்று கிரேக்கர்கள். இந்த கிரேக்கர்கள் என்பவர்கள் உலக ஞானத்தில் பிரசித்தி பெற்றவர்கள். அவருடைய அரசியல் அமைப்பு, அவருடைய கலாச்சாரம், பண்பாடு, மதம், இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பொங்கல், அந்த பொங்கல்னா கரும்பு வச்சு பொங்கலை வச்சு இப்படியெல்லாம் கொண்டாடி, இதெல்லாம் யார் சொன்னது? கடவுளா சொன்னார்? தேவனை சொன்னார்? இவனே ஏற்படுத்தி நடத்துகிற ஒரு பொல்லாத கலாச்சாரம் தான் கிரேக்கர்கள். ஆண்டவர் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை,
பெண் என்றும் இல்லை. ரெண்டா பிரிப்பாரு. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை விரும்புகிறார்கள், ஞானத்தை கேட்கிறார்கள். ரெண்டா பிரிக்கிறாரு. ஒன்று தேவ ஞானம், அவர் யூதர்கள். இன்னொன்று உலக ஞானம், அது கிரேக்கர்கள். நல்லா கவனிக்கணும். இந்த கிரேக்கர்கள் என்ன செய்தார்கள் என்றால், உலகம் முழுக்க ஆட்சி, அலெக்சாண்டருடைய ஆட்சி காலத்தில், ஏன்னா கிரேக்க சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்தவர் அலெக்சாண்டர். அவர் உலகம் முழுக்க வந்து எல்லா இடங்களிலும் தேசங்களை பிடித்து கொண்டு அவருடைய கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் திருப்பி விட்டார். நம்ம தேசத்தில் கூட பார்த்து, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காந்தார சிற்பக்கலை கேள்விப்பட்டீங்களா? நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்கிற காந்தார சிற்பக்கலை. காந்தார சிற்பக்கலை அப்படின்னா என்னன்னா, கிரேக்க சிற்பக்கலையும் இந்திய சிற்பக்கலையும் ஒன்று சேர்ந்து வடிவமைத்ததான் காந்தார சிற்பக்கலை. அதனுடைய சிற்பத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். இந்த கிரேக்கருடைய பட்டணங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு பிரம்மாண்டமாக, அவ்வளவு அழகா, இவங்க எல்லாம் அவ்வளவு ஞானிகளாக செயல்படக்கூடியவர்கள். வேணா ஒரு வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் இப்போது 1 கொரிந்தியர் புத்தகம் திருப்பி கொள்ளுங்க. அந்த ஒரு வசனத்தை மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. என்ன, அந்த கிரேக்கர்கள் எதை தேடுறாங்க, யூதர்கள் எதை தேடுறாங்க? 1வது அதிகாரத்தில் வாசிங்க பார்க்கலாம். 22 1 கொரிந்தியர் 1:22 வாசிக்க போகலாம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். இந்த கிரேக்க எப்படிப்பட்டவன்? நல்ல அறிவு பெருத்தவன், ஞானத்தை கேட்பான். அவர் எதை கேட்டாலும் சயின்ஸ் மூலம். அவனுக்கு கிரேக்கனுக்கு என்ன மூளை? ஆனால் யூதன் எப்படிப்பட்டவன? தேவனை விசுவாசிக்கிறவன். அதுக்கு அடையாளத்தை கேட்பான். நீ ஆண்டவத்தவன் அமிச்சார்னா அடையாளம் உனக்கு காண்பி, கர்த்தருடைய வல்லமை உங்ககிட்ட இருக்கட்டும். டிஃப்ரெண்ட் புரிஞ்சு போச்சா? ஆக இந்த கிரேக்கர்களுக்கு, இந்த கிரேக்கர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா, 1வது நூற்றாண்டு காலத்தில் நல்ல ஒரு பட்டணங்கள்லாம் கட்டி நல்லா டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போது இங்கே கிரேக்க தெய்வம், கிரேக்க வான தேவதை பார்த்தீங்கன்னாக்கா அர்த்தமி. சொல்லுங்க, அவ பேர் என்ன பேர்? அர்த்தமி. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கோயிலை கட்டி வச்சுருந்தானுங்க. அந்த தெய்வத்துக்கு பேர் வான தேவதை, அதுக்கு பேர் வந்து அர்த்தமி. பயங்கர அழகாக அந்த சிற்பத்தை பண்ணுவானுங்க, பொம்பளை தெய்வத்தை. அது பார்த்தா ஃபெர்டிலிட்டி, த காடஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, அதாவது வந்து நல்ல இனவிருத்தி அடையக்கூடிய இந்த தெய்வத்துக்கிட்ட பண்ண எல்லாமே இனவிருத்தி ஆகிடும். நல்ல பிள்ளைங்க இனவிருத்தி ஆவாங்க, பிஸ்னஸ் இனவிருத்தி ஆகும் அப்படின்ற ஒரு மாய வள கிரேக்க தெய்வம் தான் இந்த அர்த்தமி. இவள் வான தேவதை. இவள் வந்து பார்த்தா வானராக்கினி. இந்த வானராக்கினி தான் பாபேலாக அன்னை மரியாள் மாதிரி அப்படி குழந்தை வச்சு நிற்கிறது எல்லாம் நமக்கு எல்லாம் பல முறை காட்டியிருக்கிறேன். பல இடங்களில் இப்படி இருக்குது. இந்த கிரேக்க தெய்வமாக அர்த்தமி. இவள் வான தேவதை. நல்லா கவனிக்கணும். எபேசு பட்டணத்தில் வானத்திலிருந்து ஒரு கல் ஒன்று விழுந்துச்சான். வானத்திலிருந்து இந்த கல், அது கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய கல், அந்த கல்லை எடுத்து இவன் என்ன பண்ணுறான், இதுதான் இந்த அர்த்தமி அப்படின்னு சொல்லி லத்தீன் மொழியில் டயானா, அதாவது தீனால் அப்படின்னு வச்சு அந்த தெய்வத்தை நல்லா போற்றி வணங்கி அதோடைய புகழை பரப்பி உலகம் முழுக்க இருக்கக்கூடியவங்களாம் இந்த டயானாவை, இந்த தியானாலை பார்க்கிறதுக்கு அந்த தேசத்துக்கு, எபேசுக்கு வருவாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த விக்கிரகங்களை பார்த்து எங்கே பார்த்தாலும் அவ்வளவு அழகாக பிரம்மாண்டமான கட்டிடங்கள் அந்த கோயிலுக்காக. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தெமேத்ரியு என்பவன் என்ன பண்ணனா, தியானுடைய கோயிலை போலவே ஒரு கோயிலை வெள்ளியில் செஞ்சு நல்ல பிஸ்னஸை பண்ணி நல்லா என்ன பண்ணனாக்கா, அதனால் நல்ல ஆதாயத்தை, நல்ல வருமானத்தை திரட்டினான். இப்போ இந்த விக்கிரகத்தை ஆராதனை செய்வதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய பல தேசங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட பட்டணம் தான் இந்த எபேசு பட்டணம். நல்லா கவனிங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். எல்லோரும் ஆமென் சொல்லாமா? நாம் கூட அப்படி தானே இருந்தோம். அரசியலில் நல்ல என் அறிவு தான் பெருசு, அப்புறம் நான் வணங்குற தெய்வம் தான் வணக்கம், இந்த ஆராதனை முறை தான் எல்லாருக்கும் நான் கொடுப்பேன், அப்படிலாம் நாம் இருந்தோம் இல்லையா? ஆனால் கர்த்தர் அவர்களை தேடி வந்தார். இவன் என்ன பண்ணுறான்னா, நல்லா கவனிங்க, இவன் போயிட்டு இந்த தியானாளுடைய அந்த சிலையை செஞ்சு, அர்த்தமியை, அவனுடைய அர்த்தமி என்பது கிரேக்க சொல், ஆனால் லத்தீன் சொல்லை, ரோமருடைய சொல்லில் டயானா, தீனால், தியானால் என்கின்ற அந்த பெயரில் என்ன பண்ண அந்த விக்கிரகம் அங்கே இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ரொம்ப முக்கியமானது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேவதாசி முறை, அதாவது தேவரடியார்கள் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு அசிங்கமான ஆராதனை முறை. அதெல்லாம் அந்த தேசத்தில் மலிந்து கிடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே விபச்சார ஆவியினாலே இந்த விக்கிரகத்துக்கு பண்ணும்போது பயங்கரமான குடி வெறி, அதெல்லாம் வெறித்தெல்லாம் பயங்கரமான ஆரோக்கியம் அங்கே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரத்துக்குள்ளே இந்த மந்திர சூனியெல்லாம் படிச்சுட்டு பெரிய ஆட்களாக இருந்து தங்கள் ஒரு பெரிய கலாச்சாரத்தில் அவர்களை அமிழ்ந்து போய் கிடந்து தான் எபேசு பட்டணம். அவ்வளவு கொடுமையில் இருந்த எபேசு பட்டணம் அங்கே கர்த்தருடைய மகிமையை சுவிசேஷமாக அப்போஸ்தலர் பவுல் கொண்டு போனார். அந்த வசனத்தை கூட வாசிக்க பார்க்கலாம். இங்கே பவுல் இப்போ எங்கள் பிரசங்கம் பண்ணும்போது அங்கே ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு இல்லையா? அங்கே 23ஆம் வசனம் 19-23 வாசிக்க பார்க்கலாம். அக்காலத்தில் அப்போஸ்தலர் 19-23,
அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. எப்படி என்றால், தெமேத்திரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோயிலை போல வெள்ளியினால் சிறிய கோயில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் அறிவித்து. நல்லா கவனிங்க, இதே மாதிரி அந்த தியானாலுடைய கோயில் மாதிரியே அந்த ஸ்டில்ல நான் வச்சிருக்கேன். பார்த்தா பயங்கரமாக இருக்குது. எப்பட்றா அன்றைக்கி டெக்னாலஜியே இல்லாமல் எப்படிறா இதெல்லாம் கட்டினானுங்கன்னு நம்ம உள்ளே போய் பார்த்தேன். எபேசு பட்டணத்தினுடைய அந்த ஏன்ஷியன்ட் அந்த புராதான அந்த படிமங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் கட்டி வச்சுருக்கானுங்க. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான சத்தியம் இது. அந்த மாதிரி இங்கே பண்ணும்போது இவன் என்ன பண்ணுற, இந்த தெமேத்திரி என்ன பண்ணுறான்னா, இந்த தியானுடைய கோயிலை மாதிரியே கோயிலை செஞ்சு எல்லாருக்கும் நல்ல இந்த விக்கிரகத்தை கொடுத்து நல்ல ஆதாயம், நல்ல பிஸ்னஸ் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அப்போது என்ன நடந்துச்சுனாக்கா, எல்லாருமே அந்த விக்கிரகத்துக்கு போயிட்டு அதுக்கே உரிய அந்த சடங்குகள்லாம் பண்ணி ஜனங்கள்லாம் மூழ்கி போய் அந்த மதம் என்கிற அரசியல் மதம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எபேசு பட்டணத்தில் 360 அடி ஆழத்தில், அதை நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆழத்தில் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஒரு ட்ரேட் சென்டர் அங்கே கட்டியிருக்கிறானுங்க. அந்த ஸ்டெப்பில் இருக்கும். ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற பல பிஸ்னஸ் எல்லாம் அங்கே வந்து பண்ணியிருக்கிறானுங்க. இதை பாருங்களேன், 360 டிகிரி என்பது ஒரு வட்டத்தினுடைய அந்த கோணங்கள் இல்லையா? இவனுக்கு எந்த அளவுக்கு பயங்கர டெக்னாலஜி பொருளாதாரத்தில் அப்படின்னாக்கா, 360 அடியில் நல்ல ஆழம் போட்டு சுற்றி படிகள்லாம் போட்டு அந்த படிகளில் வந்து பிஸ்னஸ் பண்ணுவானுங்க. அப்படியே அந்த ரவுண்டாக இருக்கும். நீ ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு எல்லா பிஸ்னஸையும் பார்த்துடலாம். நீ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் பொருளாதாரத்தில் மாயா பஜார், அது ஒரு மாயாபுரி. அந்த அளவுக்கு பிஸ்னஸில் உலகத்தில் எந்த பிஸ்னஸ் வந்தாலும் அந்த படிகளை ஸ்டெப்ஸில் நின்றுக்கணு, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிற்கும். நீ அங்கே நின்றுக்கணும், ஒன்று ஒன்றா பார்த்து ரசிக்கலாம் அந்த பொருட்களை இல்லையா? நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். ஆனால் உலகத்திற்கு இந்த வல்லமைகள்லாம் அந்த இடத்துல வந்து எபேசு பட்டணத்தில் அங்கே ஒரு பிஸ்னஸ், ஒரு ட்ரேட் சென்டரே அங்கே இருந்துச்சு. அது மாத்திரம் இது பொருளாதாரம் அப்படின்னாவே நல்லா கவனிங்க, அரசியல் மதம் பொருளாதாரம்னா வாணிபமும் களியாட்டும், அதாவது வியாபாரமும் களியாட்டும் பயங்கரமாக மிகுந்திருக்கும். எபேசு பட்டணத்தினுடைய மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இப்போ மதத்துக்கு இந்த தியானாலின் சிலையை பார்த்துட்டோம். எபேசு பட்டணத்துடைய சென்ட்ரலாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அரங்க சாலை ஒன்று இருந்துச்சு. அரங்க சாலை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறை 25,000 பேர் உட்காந்து அந்த தியேட்டர், அதாவது அரங்க சாலைனா தியேட்டர், அந்த எபேசு பட்டணத்துடைய மத்தியிலே இருந்துச்சு. இவங்களுடைய வேலையெல்லாம் தங்களை பெருமைப்படுத்தணும், அவள் தான் மனுஷரால் வரக்கூடிய அந்த மகிமையை விரும்பினார்கள். அந்த பட்டணத்தினுடைய மத்தியில் 25,000 பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய தேட்டர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள், மத நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய மல்யுத்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கும். அதை கண்டு ரசிப்பார்கள். ஆக இவர்கள் அப்படிப்பட்ட உலகத்தில் மூழ்கி போயிருந்த அந்த எபேசு பட்டணத்துக்கு ஒன்றா வாசிக்க பார்க்கலாம். அந்த அரங்கசாலை, இந்த அரங்கசாலையில் தான் வச்சு பெரிய பெரிய போராட்டம்லாம் நடத்துவாங்க. அங்கே 29வது வசனத்தை வாசிக்க போகலாம். 19-29 அப்போஸ்தலர். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதேனியராகிய காயுவையும் அரிஸ்தர்கவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு இந்த அரங்கசாலை புரியுதா? அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர், ஒரு ஸ்டேடியம், ஒரு தியேட்டர், சினிமா தியேட்டர் மாதிரி ஸ்டேடியம், சினிமா எல்லாம் கலை நிகழ்ச்சி, விளையாட்டுகள் எல்லாமே அங்கே நடக்கும். அப்படிப்பட்டதான ஒரு உலகத்தில் ஒரு மாயாபுரியில் மாட்டிக்கொண்ட ஒரு பயங்கரமான பட்டணம் தான் இந்த எபேசு பட்டணம். இந்த எபேசு பட்டணத்தில் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு உள்ளே வந்தார்கள். ஆனால் உள்ளே வந்தவர்கள் என்ன செய்தார்கள்னா, மறுபடியும் இந்த எபேசு சபையில் ஒரு சில பாவங்கள் அங்கே நடந்துச்சு. நல்லா கவனிங்க, 35 வசனத்தை வாசிக்க போகலாம். 19:35. பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாலுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவீர் பரிசாரகியா இருக்கிறதை அறியாதவன் உண்டோ? இந்த உலகத்தில் இந்த தியானாலுடைய புகழ் அறியாதவன் உண்டாப்பா? வானத்தில் அது என்ன தெரியுமா, ஒரு எரிகள் ஏதோ விழுந்திருக்குப்பா அந்த காலத்தில். எரிகள் வானத்திலிருந்து எரிஞ்சு விழலையா? இப்போ நம்ம வால் நட்சத்திரம் வந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து எரிகள், வால் நட்சத்திரம் அல்ல, அது எரிகள். அது பூமியினுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அந்த புவியீர்ப்பு விசைக்கு உள்ளே வரும்போது அந்த கற்கள் அப்படியே வரும்போது காற்றில் பட்டு எரிஞ்சு கீழே வந்து அது எரியிற வரைக்கும் எரிஞ்சிட்டு மீதி வந்து உள்ளே வந்து குளிர்ந்து அது கல்லாக விழும். ஆக்சிஜனுடைய எல்லைக்குள்ளே வரும்போது கல்லாயிடும்.
அப்போது அது அந்த கல் விழும்போது இது தியானால் இது வந்து அந்த ஒரு கிரேக்க தெய்வம் இது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அது அர்த்தமின்னு சொல்லி அது ரோம பாஷையில் தியானால்னு வச்சு பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து அதாவது எபேசு பட்டணத்தினுடைய நிலைமை. எல்லாரும் சொல்லாமல் தன்னை பெருமைப்படுத்துகிறவன் இந்த அரங்கசாலையில் தியேட்டரில் போய் உட்காந்து நல்லா களியாட்டு, நல்லா சம்பாதிக்கிறது, நல்லா களியாட்டு, அப்புறம் சினிமா, அப்புறம் ஸ்போர்ட்ஸு, இது மாதிரி விஷயத்தெல்லாம் போய் கலந்துக்கின்னு பயங்கரமாக இருந்தவர்கள். அங்கே போய் அப்போஸ்தலர் பவுல் பிரசங்கம் பண்ணதுமே எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த சபைக்கு ஒரு ஊழியக்காரனையும் தேவன் நியமித்தார். அப்போது இந்த ஊழியக்காரனுக்குள்ளே நல்ல சத்தியம் இருந்துச்சு. நல்லா கவனிங்க. இப்போ சபைக்கு தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்து விட்டு இந்த சபைகளுடைய நிலைமையை குறித்து அங்கே பார்க்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 இப்போ வாசிக்க பார்க்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு அவர் சொல்றாரு, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டிய என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இப்போ இந்த ஊழியக்காரனுக்கு சொல்றாரு, எபேசு சபையினுடைய ஊழியக்காரனே, நான் தான் உன்னை என் வலது கையில் வச்சிருக்கிறேன், யான் நீதி என வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன். ஆமேனா? ஏசப்பாவுடைய நீதி என்ன? அவர் குமாரன். எல்லாரும் சொல்லுங்க. ஏசப்பாவுடைய நீதி என்ன? அவர் குமாரன். குமாரன்னா என்னது? மரித்தவர், தான் சுயசித்தத்துக்கு மரித்தவர். அப்போ இந்த எபேசு சபையின் தூதன், நான் ஒன்றும் இல்லை, எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இயேசு ராஜா தான் மகிமைக்கு பாத்திரர் என்பதை காண்பிக்கணும். ஆக இந்த எபேசு சபையினுக்கு தூதனுக்கு வந்து சத்தியத்தில் நல்லா நிலைத்திருந்தார். ஆனால் பூரணம் என்னன்னா, கிறிஸ்துடைய பூர்ண மகிமை வெளிப்படணும், அன்பில் பூர்ணப்பட்டிருக்கணும். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல இந்த 7 சபைக்கும் தம்மை வெளிப்படுத்தும் போது முதலாவது அவர் தம்முடைய மகிமையை காண்பிக்கிறார். அந்தந்த ஊழியக்காரன் எந்தெந்த அளவுக்கு இருக்கிறானோ, எந்தெந்த சத்தியத்தில் எந்தெந்த கர்த்தருடைய மகிமையில் பிடிச்சின்னு நிற்கிறானோ அந்த மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தி, ஆமாண்டா உனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வெளிச்சம், உனக்குள்ள இருக்கிற அந்த மகிமையின் கர்த்தருடைய வெளிச்சம் நான் தான் அப்படின்னு சொல்லி முதல்ல தம்மை அவர் அறிமுகம் படுத்துகிறார். எத்தனை புரிஞ்சு போச்சு? அந்த அறிமுகம் தான் வந்து 7 நட்சத்திரங்கள் தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் அப்படின்னு தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆக இந்த எபேசு சபையின் தூதன் எப்படிப்பட்டவர்னா, இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலை, இயேசு கிறிஸ்து தான் தம்முடைய ஊழியர்களை கையில் வைத்துக்கொண்டு சத்தியத்தை போதிக்கிறார் என்பதில் இந்த ஊழியக்காரர் நல்லா தெளிவாக இருந்தார். முதல்ல இந்த ஊழியக்காரனுக்கு தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். 2வது ஊழியக்காரனுடைய அந்த கிரியைகளை பார்த்து அந்த ஊழியக்காரனுடைய கிரியையை வந்து பாராட்டுகிறார். வாசிக்க போல 2ஆம் வசனம், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் நீ பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அப்பா, ஒரு ஆமென் சொல்லாமா? நாம செய்யற சபையில இருக்கிற ஒவ்வொரு அசைவையும் கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரனே, முதல்ல ஊழியக்காரனுக்கு தான் கர்த்தர் கணக்கில் கேட்பார். உன் கிரியைகளை முதல்ல அவன் கிரியைகளை பாராட்டுறார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு? தம்முடைய அந்த ஊழியக்காரனுக்கு அந்த ஊழியக்காரனுடைய வெளிச்சத்துக்கு ஏற்றாறு போலே தம்முடைய மகிமையை காண்பிக்கிறார். ஆமேனா? இந்த ஊழியக்காரனுக்குள்ள அவர் 7 நட்சத்திரங்கள் தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே உள்ளவர், சபையுடைய தலை அவர் தான் என்கிற சத்தியம் இந்த ஊழியக்காரனுக்கு இருந்துச்சு. ஊழியக்காரனை நடத்துவது தேவன் இயேசு கிறிஸ்து நடத்துகிற என்ற வெளிச்சம் இருந்துச்சு. முதல்ல வெளிப்படுத்தி காண்பித்துட்டு 2வது இந்த ஊழியக்காரனுடைய கிரியைகளை பாராட்டுகிற நல்ல விஷயத்தை பாராட்டுறாரு. என்னவா? உன் கிரியைகளை நான் பார்க்குறேன்பா, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் நீ வந்து எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீ பிரயாசப்பட்டாய். நீங்கள் உலகமெங்கும் சுற்றி திருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கள், தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், தேவ ராஜ்யத்தை கட்டுங்கள் என்று கர்த்தர் கொடுத்த அந்த பிரதான கற்பனை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்டில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி போதியுங்கள் என்கின்ற அந்த பிரயாசத்தை இந்த ஊழியக்காரன் நல்லா செஞ்சிருக்கிறாரு. நல்லா கவனிங்க. 8 காரியம், 8 பிரயாசத்தை
கர்த்தர் இங்கே பார்க்குறாரு. நல்லது பாடே ஊழியக்காரனே, சூப்பர்ரா, நீ உன் கிரியைகளை பார்த்துருக்கிறேன், உன் பிரயாசத்தை பார்த்துருக்கிறேன், உன் பொறுமை. எப்பா பொறுமைனா என்ன? இயேசு ராஜாவுடைய அந்த பொறுமை, இயேசு ராஜாவுடைய அந்த பொறுமை என்பது அப்படின்னா, யோபுடைய பொறுமையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, கர்த்தருடைய அந்த முடிவையும் அறிந்திருக்கிறீர்கள் சொல்ல. எவ்வளவு உபத்திரவம் வந்தாலும் எல்லாம் என் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் வராதுப்பான்னு அப்படி பொறுமை காத்து, இயேசு ராஜாவுடைய கிறிஸ்துடைய பொறுமை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 தெசலோனிக்கர் 3:5 பார்த்தீங்கன்னா, அந்த அன்பு, தேவன் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பும் அந்த பொறுமையும் இவனுக்குள்ளே இருந்திருக்குது. உன் பொறுமை கொஞ்சம் நீ நல்லா பொறுமையாக இருக்கு. நிறைய உபத்திரம் வருது, அந்த உபத்திரவத்தில் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நான் பார்க்குறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பொறுமை இழந்து அந்த நான் குறைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? நான் அப்படின்னு குறைப்பாங்க. அது அவிசுவாசம். இப்போ உண்மையிலேயே விசுவாசத்தில் நம்ம பூர்ணப்பட்டிருக்கிறோம்னா, என் தேவ சித்தம் இல்லாமல் எனக்கு ஒரு காரியமே நடக்காது. அந்த வசனத்தை வாசிக்க 2 தெசலோனிக்கர் 3:5 வாசிக்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்? இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவர் என் கூட பேசுகிறது விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? அப்படியே உங்களை செக் பண்ணிங்க பார்க்கலாம். வாசிமா அதை 2 தெசலோனிக்கர் 3:5. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய். ஆக இந்த பொறுமை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய பொறுமை. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னா, தேவன் மேல் அவர் அன்பு இருந்தபடினாலே அந்த அக்கினியும் அக்கினி ஜுவாலையும் எத்தனை என்ன பண்ணாலும் அவர், என் தேவன் எனக்கு நீதி செய்ய வல்லவர், நான் யாரு கூடயும் சண்டை போட மாட்டேன். நல்லா கவனிங்க. அந்த பொறுமை இருந்துச்சு. இந்த ஊழியக்காரனுக்குள்ள அன்பு இருந்திருக்கு. அந்த அன்பு நிமித்தம் பொறுமையே இருந்திருக்குது. கர்த்தர் முன்னாடி நான் உன்னை பார்த்தேன்டா, நல்லா இருந்துடா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தா 3வது பார்த்தா, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருப்பதை நான் பார்த்தேன். பொல்லாதவர்கள் அப்படின்னா யாருன்னா, மாம்சத்தை பட்சிக்கிறவர்கள். அதாவது மற்ற சகோதரனை போயிட்டு குற்றப்படுத்தி, அவங்கள கேவலப்படுத்தி, அவங்கள அடித்து, அவங்கள துன்புறுத்தக்கூடிய பொல்லாதவர்கள். இந்த பொல்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? 26ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். 26ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். வேகமாக கொஞ்சம் வாங்க. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்கரோடே உட்காரேன். இந்த துன்மார்கர் இவங்க எப்படிப்பட்டவன்னா, 27ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். என் சத்துருக்களுக்கும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்கிறவங்க, மற்றவங்களை குற்றப்படுத்துறவங்க, மற்றவங்களை அடிக்கிறவங்க. ஆமேனா? ஆக இவங்க இந்த ஊழியக்காரன் நல்ல அன்புல இருந்திருக்கிறாரு. அன்பு, ஐயோ இந்த மாதிரி சகோதரர்களை இந்த மாதிரி மாம்சத்தை பட்சிக்க கூடாது, அவங்கள அன்பு கூறணுமே அப்படின்ற அந்த அன்புல இந்த ஊழியக்காரன் இருந்திருக்கிறார். அந்த சபையை அப்படி நடத்தியிருக்கிறார். ஆக அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று நீ கண்டறிந்த. இப்போ நிறைய ஊழியக்காரங்க வரானுங்க, நாங்களாம் அப்போஸ்தலர் சொல்லிக்கணும். அப்போஸ்தலர் அப்படின்னா யாரு? நீதியை வெளிப்படுத்துகிறவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவருடைய சிலுவை பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதலுக்கு சாட்சிதான் அப்போஸ்தலர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய நீதியை வெளிப்படுத்துகிறவர்கள் தான் அப்போஸ்தலர்களாக. இந்த ஊழியக்காரர் நல்ல சத்தியத்தில் இருந்திருக்கிறாரு. ஏன்னா இவங்க ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து, ஒளியின் தூதன் என்பது பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நடத்துகிற அந்த தேவனுடைய ஒளியில வாழ்கிற ஊழியர்கள் தான் ஒளியின் தூதன். இந்த கள்ள அப்போஸ்தலர்கள் ஒளியின் தூதனுடைய வேஷம் போட்டுக்கின்னு இவங்கெல்லாம் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள். நல்லா கவனிங்க, ஒளியின் தூதன் என்பது தீர்க்கதரிசி. அப்போஸ்தலர் என்பது இயேசு ராஜாவுடைய அந்த நீதிக்கு சாட்சி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவன் உண்மையிலே இவன் வயிற்றுக்காகத்தான் இவன் வேலை செய்கிறான், இவன் வயிற்றுக்கு தான் இவன் வேலை செய்கிறான். அப்போஸ்தலன் கிடையாது. அப்போஸ்தலன் அப்படின்னா இயேசு ராஜாவுடைய நீதியை வெளிப்படுத்துறவன். நீங்கள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்களேன். தாம் பெருமையை நிலைநாட்டுறவன் தான் இந்த கள்ள அப்போஸ்தலன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து, நல்லா கவனிங்க, இவன் தங்களை குறித்து மேன்மை பாராட்டுற ஊழியக்காரன். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு யாருடையது?
தேவனுடையது. ஆனா இவன் அரசியல், இவன் அறிவு, இவனுடைய நியாயப்பிரமாண சுயநீதி, இவனுடைய பெருமையில தாம் வைத்துக்காக ஊழியம் செய்யக்கூடிய இந்த கள்ள அப்போஸ்தலர்கள், இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அப்போஸ்தலன் சொல்லின்னு வர்ற மாதிரி, அப்போஸ்தலன் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனும் அப்போஸ்தலர்கள். அவர்கள் கிறிஸ்துவனுடைய நீதியை வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் ஒளியின் தூதன், தேவனுடைய வார்த்தையை, வெளிச்சத்தை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற, ஏற்கனவே சொல்லிட்ட சுயநீதி, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த சுயநீதி, சுய பெருமை, சுய ஞானம், சுயநீதி, சுய பெருமை, மதம், அரசியல், மதம், பொருளாதாரம், இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு ஆரம்பத்தில் பேஸில் நல்லா கொஞ்சம் அஸ்திவாரம் போட்டுன்னு வந்தேன், கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ பவுல் சொல்றாரு, அவர்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதை இன்னும் செய்வேன். அப்படிப்பட்ட 13 அப்படிப்பட்டவர்கள் இவங்க கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள். இவன் வேஷம் போடுறவன், அது ஆச்சரியம் அல்ல. அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷம் என்பது, ஒளியின் தூதன் என்பது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிற தேவனுடைய தீர்க்கதரிசிகள். எல்லாம் கரங்கள் தெரியாம சொல்லாமா? தேவனுடைய வார்த்தையை உள்ளதை உள்ளபடி கூட்டவும் குறைக்காமல் அப்படியே பேசுறது. அப்படியே பேசுனா மூஞ்சில காரி தூப்புவான். இவனடா இவன் ஊரில் உலகத்தில் சர்ச்சை நடத்துகிறான், இதை செய்யாத அதை செய்யாத. 3000 ரூபாய் போய் யாரா விட்டு வந்துடுவாங்க. ஒரு மாதம் முழுக்க சம்பாதிச்சா கூட 3000 ரூபாயில் சம்பாதிக்க முடியாது. 3000 ரூபாய் கொடுக்குறாங்க, கரும்பு கொடுக்குறாங்க, அப்புறம் என்னென்ன கொடுத்தாங்க தெரியலையே, புடவை கொடுக்குறாங்க, வேட்டி கொடுக்குறாங்க, சக்கரை கொடுக்குறாங்க, பச்சரிசி கொடுக்குறாங்க, இதெல்லாம் அதெல்லாம் உலகத்துக்குயா. நல்லா கவனிங்க. இதை அப்படியே பேசணும்னா இவனும் என்ன பண்ணுவான்னா, நானும் ஊழியக்காரன் அப்படின்னு வருவான். இதை பேசுகிறவன் தான் ஊழியக்காரன், மகிமையெல்லாம் என் தேவனுக்கு அப்படின்னு பேசுகிறவன் தான் ஒளியின் தூதன். ஆனால் இந்த கள்ளர்கள், நானும் பாஸ்டர் தான், கையில் பைபிளை தூக்கின்னு வருவான். அவனை நீ கரெக்டாக கண்டுபிடிச்சடா. ஆமேனா? கேட்டாக்கா குறை சொல்கிறாங்களாம். நல்லா கவனிங்க, குறை சொல்லுவது வேற. நல்லா கவனிங்க, சிலருடைய நிதானிப்பது என்பது வேறு. நிதானிப்பது, நீ கரெக்டாக இந்த குறை சொல்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நீயும் அந்த பாவம் செய்வா, அவனும் அந்த பாவம் செய்வான், அவனை போய் குறை சொல்லக்கூடாது. முதல்ல நீ உன் பிள்ளைய டேய் நீ லவ் பண்ணாதரா அப்படின்னு சொல்கிறானா, நீ முதல்ல குடிக்காத. அதுதான் குற்றப்படுத்துகிறவன், அவன் தான் சாத்தானுடைய தூதன். அவன் புரிஞ்சுவே டிஃப்ரெண்ட்டு. அப்போ பிள்ளைய போய் நீ கண்டிக்கிறனா நீ முதல்ல மனம் திரும்பு. ஆனால் இது நிதானிப்பது. இந்த எபேசு சபையின் தூதன் நல்ல சத்தியத்தில் நல்லா இருந்திருக்கிறாயா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். இவன் கர்த்தருடைய வார்த்தையை பேசல, வார்த்தையை புரட்டுறான். ஆக இவன் ஒளியின் தூதனுடைய வேஷம் தரித்து கொண்டிருக்கிறான். அடுத்தது, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷம். நீதியின் ஊழியக்காரர் தான் அப்போஸ்தலர். நீதியின் ஊழியக்காரர் தான் அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் என்பவர்கள் பவுல் சொல்வார் இல்லையா, இது பேதுரு சொல்வார் இல்லையா, அவரோடே கூட நாங்கள் புசித்து குடித்து உண்டவர்களாக எங்களை அவர் சாட்சியாக நிறுத்தினார். ஆமேனா? அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு எங்களை சாட்சி நிறுத்தினார். முதலாவது எங்களுக்கே தரிசனமானார். ஆக இயேசு ராஜாவுடைய பரிசுத்த வாழ்க்கையை வாழணும். என் தாயார் யார், என் சகோதரர் யார், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களே என் தாயாரும் என் சகோதரரும் என் சகோதரிகளும் இருக்கிறார்கள், நீ யார் எனக்கு தெரியாது போ அப்படின்னு சொல்றவன் தான் அப்போஸ்தலன். இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறவன் தான் அப்போஸ்தலன். இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் செத்து அவருடைய மரணத்துக்கு சாட்சியா இருக்கிறவன் தான் அப்போஸ்தலன். இந்த எபேசு சபையுடைய ஊழியக்காரன் ஷார்ப், சத்தியத்தை ஷார்ப்பா இருந்து அந்த நடைமுறை வாழ்க்கையில வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். நீ அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்கள் அப்போஸ்தலர் என்று சொன்னது, நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல, ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்குன்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட ஊழியக்காரனுடைய முடிவு அவன் செய்த அந்த கிரியைக்கேற்ற மாதிரி இருக்கு. ஒரு இடத்துல கூட எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாது. ஒரு இடத்துல கூட ஐயோ என் பொண்டாட்டியாச்சே, ஐயோ என் சொந்தமாச்சே. மகிமை, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுடையவைகளே. சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற அப்போஸ்தலன். ஆக நீ அப்போஸ்தலன் அல்லாதவர்களை அப்போஸ்தலன் கண்டுபிடிச்சடா, பாராட்டுறாரு, வெரி குட், சூப்பர். அடுத்தது, நீ சகித்து கொண்டிருக்கிறாய். இந்த சகித்து கொண்டிருக்கிறாய் என்பது என்ன தெரியுமா?
பயங்கரமான சிட்சை. தேவன் இந்த ஊழியக்காரனை பயங்கரமாய் சிட்சித்தார். 1 பேதுரு 2:20 எடுத்து வாசிங்களேன். 1 பேதுருவின் புத்தகம் 2:20 வாசிக்கும் போது, வாசிமா வேகமா வாசிமா. கொஞ்சம் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால். பொறுமை, சகிப்பு. அப்போ ஏகப்பட்ட பாடு. இவன் நன்மை தான் செய்யறான், ஆனா இந்த ஊழியக்காரர் நன்மை தான் செய்யறாரு, ஆனா ஜனங்கள் எல்லாம் தூஷிக்கிறாங்க, ஆனா சகித்துக்குன்னு அன்பு கூர்ந்தாரு. ஆமேனா? இவர் என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறாரு, இப்படிலாம் பண்ணுறாரு, சத்தியத்தை தான் பேசுகிறாரு இவர். ஆனால் அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூஷிக்கிறாங்க. ஆனால் இந்த ஊழியக்காரன் பொறுமையோடு சகித்தார். பிதாவினால் சிட்சிக்கப்படுகிறதே பிதாவின் புத்திரர்கள். ஆக அப்போ தேவனால் சிட்சிக்கப்படும் போது நீங்கள் பொறுமையோடு சகித்தால் நீங்கள் பிதாவின் பிள்ளையா இருக்கிறீங்க. அப்போ இந்த ஊழியக்காரனுக்குள்ள நல்ல சகிப்பு தன்மை இருந்துச்சு. ஒரு கிறிஸ்தவனுக்கான தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது, நீங்கள் உபத்திரவங்களாகிய பாடுகளை நீங்கள் சகித்தீர்களே. ஆக இந்த பாடுகள் எந்த பக்கம் பார்த்தாலும் திட்டுறது, உபதேசத்தை பற்றி தப்பு பேசுறது. என்ன அண்ணன் இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணுறாரு, யார் தான் அப்படி சொல்லிட்டாங்க, பெற்றவங்க நீ யாருன்னா கூட்டின்னு ஓடி போயிடுன்னு எந்த பெற்றவங்க சொல்லுவாங்கலாம் கமெண்ட் பண்ணுவாங்க ஜனங்கள்லாம் இல்லையா? ஏதாவது பேசுன்னு வச்சுக்க, அதெல்லாம் என்ன பண்ண பேசுங்க. இதெல்லாம் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு சகித்து கொண்டு வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர் அப்படின்னு அந்த சகிப்புத்தன்மை இந்த ஊழியக்காரனுக்குள்ளே இருந்துச்சு. அடுத்தது மறுபடியும் சொல்கிறாரு, பொறுமையாக இருக்கிற அப்படின்னு. அப்போ இவருடைய ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளக்கூடிய, உங்கள் ஆத்துமாக்களை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளக்கூடிய பொறுமை உங்களுக்கு தேவை. லூக்கா 21:19 வாசிங்களேன். இந்த பொறுமையா இருக்கிறது இந்த ஊழியக்காரனை பத்தி சொல்றாரு இல்லையா? வாசி, வேகமா வாசி. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆத்துமாவை காக்கிற அந்த பொறுமை இந்த ஊழியக்காரனுக்குள்ள இருந்திருக்கிறது. ஆக நீ மறுபடியும் சொல்றாரு, நீ பொறுமையா இருந்தப்பான்னு சொல்லிட்டு. அடுத்து 8வதாக, என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டது. நல்லா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஊழியக்காரன் ஊழியம்னு சொல்லி அநேக கூட்டங்கள், விசேஷித்த கூட்டங்கள், ஏசப்பா அன்பு எப்படி ஆகிலும் போய் சேரணும்னு சொல்லி தெரு பிரசங்கங்கள், ஏசப்பாவுடைய அன்பை எப்படி ஆகலையும் ஜனங்களுக்கு சொல்லணும், அவருடைய மகிமையை நான் காட்டணும், அவருடைய மகிமையில் தான் ஜீவன் இருக்கிறது, அந்த மகிமை தான் அன்பாய் இருக்கிறது என்பதை நல்லா உணர்ந்து கொண்டு பயங்கரமாய் பிரயாசப்பட்டவர் இந்த ஊழியக்காரன். கர்த்தர் இதெல்லாம் பாராட்டினாரு. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, நல்ல கவனிங்க, முதல்ல தம்முடைய மகிமையை காண்பிக்கிறார், அவருடைய விசுவாசத்தின்படியே மகிமையை காண்பிக்கிறார். இரண்டாவது அவருடைய கிரியைகளை பாராட்டுகிறார். ஓகே, இது வரைக்கும் பாராட்டிட்டாரு. ஆமேனா? அடுத்தது 3வதா பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் இடம் கொடுத்துட்டு இல்லை, உன் பெருமைக்காக நீ இடம் கொடுத்துட்டு இல்லை, உன் துர்க்கிரியை இடம் கொடுத்துட்டு இல்லை. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய துர்க்கிரியை எடுத்து காட்டுறார். நியாயம் திருத்து இல்லை, என் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லாமா? அவர் நியாயம் திருக்குறதுனா நீ இந்த பாவம் பண்ண போடா உன்னை தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு தள்ளி உறுத்து. 3வதாக இவன் செய்த துர்க்கிரியை எடுத்து காட்டுகிறார். இது வார்த்தை ரொம்ப முக்கியம். 3வது துர்க்கிரியைகளை எடுத்து காண்பிக்கிறார். என்ன எடுத்து காண்பிக்கிறார்? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அந்த எபேசு சபையின் தூதனுக்கு என்ன சொல்றாரு? 4வது வசனம் வாசி. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு பான்னு இவனுடைய ஆதி அன்புல கொஞ்சம் மிஸ் ஆயிட்டார். ரட்சிக்கப்பட்ட நாளில் புத்தகங்கள்லாம் எடுத்து கொளுத்தி விக்கிரக ஆராதனையெல்லாம் விட்டு வெளியே வந்து உன்னை நீ சிலுவையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆணி அடித்து தூக்கப்பட்ட நீ, என் பிதாவின் அன்பு மாத்திரம் வெளிப்பட்டால் போதும் என்று சொல்லி பிதாவின் மேல, தேவன் மேல அன்பு வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா நேரங்களிலும் சகோதர சிநேகத்தோடு செயல்பட்ட இந்த ஊழியக்காரன் அந்த அன்புல கொஞ்சம் ஸ்லைட் ஆயிட்டான். எபேசு சபையின் தூதனே, உன்னை என் வலது கையில் வைத்திருக்கிறேன், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கிறது. இப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னா, தன்னுடைய அசைவுகள் அவனுடைய இருதயத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கவனிங்க, தேவன் அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் அன்பு கூறுவதற்கு இன்னொரு தெய்வம் கிடையாது. அந்த அன்புக்காகத்தான் அவர் நம்மை சிருஷ்டித்தார் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள. இவன் என்ன செய்துட்டான் அப்படின்னாக்கா, இவனுக்குள்ள
இவனுக்குள்ள எங்கேயோ ஒரு போராட்ட சண்டைகள் இவனுடைய இருதயத்துக்குள்ள வந்துருச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்லைட் ஆயிட்டு சகோதரர்கள் மேல நேசிக்கிற அந்த சகோதர சிநேகம் சண்டைக்காரனா மாறி போயிட்டான். இவனுக்குள்ள சகோதரர்களை பகைக்கிற, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற, ஏன்னா தேவன் மேல அன்பு இருந்துச்சுன்னா சகிப்பு தன்மை இருக்கும். நல்லா இருந்த, ஆனா நீ ஆதியில கொண்டிருந்த அன்புல கொஞ்சம் ஸ்லைட் ஆயிட்ட, அன்பு உன்னை விட்டு போயிருச்சு. மரத்தில் தூக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தூக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவை நீ நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் அன்பு உனக்குள் இருக்கும். தூக்கப்பட வேண்டும், உன் அசைவுகள் மறக்கப்பட வேண்டும், அசைவில்லாத ராஜ்யம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவன் மேல் அன்பு கூர்ந்தாயே. ஆனால் இப்போ சகோதரர்களை பகைக்கிற பகை உனக்குள்ளே வந்து மற்றவர்களை குற்றப்படுத்துகிற, மற்றவர்களை கேவலப்படுத்தி அவர்களை குற்றப்படுத்தி தள்ளி விடுகிற அந்த பொல்லாத காரியம் இந்த ஊழியக்காரனுக்குள்ளே வந்துவிட்டது. கர்த்தர் அந்த குறைகளை எடுத்து காட்டுகிறார். ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். இவன் முதல்ல எப்படி இருந்தான்னா, ரோமர்க்க நிருபத்தில், ரோமர்க்கு எதின நிருபம் 2வது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நல்லா கவனிங்க, எப்படி நற்கிரியை செய்யணும்? சோர்ந்து போகாமல் என் சகோதரர்கள் என் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை வந்து சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஆனால் ஊழியக்காரனே அப்பெல்லாம் சோர்ந்து போகாம, எத்தனை மொத்தம் உனக்கு பிரசங்கம் பண்ணுறது, உனக்கு அறிவில்லையா, உனக்கு நீ மனம் திரும்ப மாட்டியா அப்படிலாம் திட்டாம எத்தனை முறை அவர்கள் இடறினாலும் அவங்க பக்கத்தில் போய் உக்காந்து அவங்க மேல் அன்பு கூர்ந்து சோர்ந்து போகாமல் நீ நற்கிரிய செய்தியே. ஏன்? தேவனால் வரக்கூடிய மகிமையை நீ பார்த்தாய். பெருமை அல்ல, மகிமை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெருமை என்பது உன்னை நீயே அடிச்சுக்கிட்டு பெருமை. என் தேவன் என்னை மகிமைப்படுத்த வல்லவர் என்று சொல்லி சகோதர சிநேகத்திலிருந்து சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிற அந்த ஆதி அன்பு. ஆதியில நீ அப்படித்தாண்டா இருந்த. என் சகோதரர்களுக்காக என் கர்த்தருடைய அன்பை நான் காண்பிப்பேன் என்று சொல்லி உன் சகோதரர்களுக்காக அன்பு அக்கினியும் அக்கினி ஜுவாலயமா இருந்தாயே. இப்ப எங்கடா போச்சு இந்த அக்கினியை காணுமே? சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து, எனக்கு நீ தேவை, உன் ஆத்துமா தேவை. உன் ஆத்துமாவை நீ மாயைக்கு கொடுத்துடாத. உன் ஆத்துமாவை நீ வந்து அந்தகார இருளுக்கு கொடுத்துடாத. வீடுகள் தோறும் வந்து நல்லா உட்காந்து உபதேசம் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணி சகோதர சிநேகம் இருந்துச்சேடா. அன்பு தானே தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பு நீ இப்போ விட்டுட்டியே. அதுக்கு என்ன காரணம்? 8ஆம் வசனம் வாசி. சண்டைக்காரராய் இருந்து, வாசி, சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். நீ சண்டைக்காரனா போயிட்டியே. மற்றவங்களுடைய குறையை எடுத்து காட்டி மற்றவங்களுடைய குறையை சொல்லி தள்ளி விட்டியே. அவங்க இடரும் போது அவங்கள போயிட்டு நல்ல சத்தியத்தை சொல்லி அவங்கள பிரயாசப்படலையே. இப்போ நீ அன்பு குறைஞ்சிருச்சடா உனக்கு அப்படின்னு இந்த ஊழியக்காரங்கிட்ட கர்த்தர் கேட்குறார். நீ ஆதியில கொண்டு இந்த அன்பு இல்லையே. நித்திய ஜீவன் எதில் இருக்குதுன்னா அன்புல தான் ஜீவன் இருக்குது. அந்த அன்பு தான் மகிமையை கொடுக்கும். அன்பானவர்களே, இப்போ இந்த ஆதி அன்புல கொஞ்சம் குறைஞ்சிட்டான் அவன். நீ ஆதியில கொண்டு வந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு தூதனே அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு வசந்த வாசிங்க. 1 யோவான் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் இந்த அன்பு எப்படிப்பட்டது? 3வது அதிகாரம் 14-15 வசந்த வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3:14-15. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு அன்புலதான் ஜீவன் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல் என்பது மரணம். மரணம் என்பது சண்டைக்காரர், மற்றவர்களை பகைக்கிற பகை, மற்றவர்கள் அக்கறை இல்லாதது. பிள்ளைங்க எல்லாம் தாறுமாறாக போயிருப்பாங்க. அந்த பிள்ளைங்க மேலே அக்கறையே இல்லாதது மரணம். அது பிள்ளைங்க மேலே அக்கறை வைக்கிறது ஜீவன். என் பிள்ளை கெட்டு போதேன்னு அழுவாங்க. ஐயோ என் பிள்ளை இருள போயிருச்சேன்னு உட்காந்து அழுவார்கள். கண்களில் கண்ணீர் வரும். அதுதான் அன்பு. அந்த அன்பு தான் கிறிஸ்தவம்.
ஆனால் நல்லா கவனிங்க, சகோதரரிடத்தில் அன்பு கூர்ந்த அக்கினி ஜுவாலை, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை என்பது அவர் சகோதரருக்காக அன்பு கூர்ந்து சிலுவையிலே பலியானாரே, அந்த அன்பு எவ்வளவு பேரன்பு. அந்த பேரன்புக்கு சாட்சிதான் ஊழியக்காரர்கள். அந்த அன்பை வெளிப்படுத்தி மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டுக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். ஆக இந்த அன்புல எங்கேயோ நம்ம ஸ்லைட் ஆயிட்டோம். நான் பல முறை சொல்லிட்டேன். சபையினுடைய பிரதான நோக்கம் என்ன? அவர்கள் தேவ அன்பிலே பூரணப்பட்டு கர்த்தருடைய வருகையில் தஞ்சம் அடைய வேண்டும். இதுதான் சபையினுடைய பிரதானம். ஆக இந்த ஊழியக்காரன் அன்பை இழந்ததுனால நித்திய ஜீவனை இழக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இவன் தள்ளப்பட்டிருக்கிறான். ஏனென்றால் 15 வசனத்துல தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் இல்லை, நித்திய ஜீவன் நிலைக்கல. இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமாகிய அந்த ஒரு ஆஃபர், அந்த ஒரு வாக்குத்தத்தம், அதாவது தேவனுடைய இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடி முடிக்கும் போது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதி கர்த்தர் நாளே கொடுப்பார் என்கின்ற அந்த நித்திய ஜீவனை இழந்தவனாக நிற்கிறான். காரணம், அன்பை இழந்துவிட்டு பகைக்கிற பகை, டைரக்டாக பகைப்பதும் பகை. அடுத்தது அக்கறை இல்லாமல் இருப்பது. அக்கறை இல்லாமல் குடும்பத்துக்காக, மனைவிக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க, கணவனுக்காக பாரப்பட மாட்டாங்க, பிள்ளைகளுக்காக பாரப்பட மாட்டாங்க. இதெல்லாம் மரணத்தில் நிலை கொண்டிருப்பது. ஆக இவன் நித்திய ஜீவனை இழந்து விட்டான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் சொல்றாரு, நீ மனந்திரும்ப அழைக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த ஊழியக்காரனுக்கு கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, 4வதாக மனந்திரும்ப அழைக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி, கரங்களை துறாமன்னு சொல்லாமா, என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். கரங்களை துறாமன்னு சொல்லுங்களேன். என் மகனே, நீ எழுந்திரு, மறுபடியும் அன்புக்குள்ளவா, மகிமையின் கர்த்தரை நோக்கிப்பார். பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிற மெல்கிசேதேக்கை நீ நோக்கிப்பார். இந்த மகிமையை நோக்கி பார்த்தால் தான் உனக்குள்ள அன்பு இருக்கும். அந்த அன்பு தான் உனக்கு மகிமையை கொடுக்கும். நீ மனந்திரும்பு என்று 4வதாக அவர் மனந்திரும்பும்படி அழைக்கிறார். நீ மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. கவனிங்க, ஆதியில் என்ன செஞ்சப்பா, என் மேல எவ்வளவு அன்பா இருந்த, எத்தனை மணிக்கு நீ 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவியே, ஏதோ ஒன்று ஆதி அன்பு குறைஞ்சிச்சு, 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவியே. இப்போ நீ ஜெபிக்கிற, எத்தனை மணிக்கு எழுந்துக்கிற? 5 மணிக்கு எழுந்துக்கிற. ஆனால் அது ஆதி அன்பு எனக்கு வேணும். ஒரு புருஷனானவன் ஒரு மனைவியை திருமணம் செய்து கொண்டு அவள் திருமணம் செய்து வந்த நேசம் எப்படி இருக்கும்? நீ வனாந்தரத்தில் நீ என்னை நான் உன் கரம் பிடித்த நாளில் நீ என் மேலே எவ்வளவு அன்பா இருந்தடி இஸ்ரவேலே, அந்த அன்பு இப்போ எங்கடி போச்சுன்னு சொல்லி எரேமியா புத்தகத்தில் அவர் புலம்புவதை பார்க்கிறோம். அதே கர்த்தர் இன்றைக்கு ஆதி அன்பு எங்க? நீ தேவனுடைய அன்பை எல்லாருக்கும் போய் சொல்லுவியே, நீ எல்லாருக்கும் போய் அன்பை சொல்லுவியே. 4 மணிக்கு எழுந்து, 3 மணிக்கு எழுந்து, 2 மணிக்கு எழுந்து, நடு ஜாமத்திலிருந்து ஜெபிப்பியே, வாரத்தை 2 நாள் 3 நாள் உபவாசத்தில் இருப்பியே, என் சமூகத்தை வாஞ்சிப்பியே, யாரெல்லாம் உடைக்கப்பட்டு வந்தாலும் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பியே. அந்த கிரியை நீ செய் என்று சொல்லி கர்த்தரிங்க எபேசு சபையின் தூதனை கர்த்தரிங்க கேட்கிறார். ஆதியில் செய்த அந்த கிரியை நீ மறுபடியும் செய். நீ மனந்திரும்பு. மனந்திரும்பு என்றால் பெருமையை விட்டு வெளியே வா, உன் அசைவை விட்டு வெளியே வா. உன்னை பற்றி யார் என்ன சொல்லணும், பொறுமையாக இருப்பியே, சகித்துன்னு இருப்பியே. இப்போ உனக்கு எதனா சொன்னால் எங்கேருந்து வருது கோவம்? உனக்கு சின்ன விஷயம் பொறுத்துக்க மாட்டியே, சகிக்க மாட்டியே. மகிமையெல்லாம் தேவனுக்கு தானே. அந்த அன்புல வா. எங்கள் அப்பாவுக்கு தான் மகிமைன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தியே. நான் ஒன்றுமில்லை, அப்போஸ்தலர் சொன்னார்களே, எல்லாத்தையும் விட்டு போய் பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்றது போல எல்லாத்தையும் விட்டியே. புத்தகத்தை எல்லாம் எடுத்து போட்டு எரிச்சியே, எல்லா விக்கிரக ஆராதனையும் விட்டுட்டு வெளியே வந்தியே, எல்லாம் விட்டு வந்தியே. இப்போ எங்க அந்த அன்பு என்று கர்த்தர் கேட்கிறார். அன்பான தேவஜனமே, தேவன் எவ்வளவு கூரிய அன்புல அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய் கூர்ந்து பார்க்கிறது என்பதை
கொஞ்சம் பாருங்கள், அவருடைய இதயம் எவ்வளவு நேசம் நம்ம மேலே. கரகத்திரமே சொல்லாமா, உன் அசைவுகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். இந்த அசைவுகள் எனக்கு வேண்டும், என்னை ஆராதனை செய் என்று கர்த்தர் பார்க்கிறார். அதனால் நான் என்ன செய்தாலும் யாருமே கேட்க மாட்டாங்களே, அன்பு யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே. உன் அன்பை கர்த்தர் பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லாமா, உன் அன்பை கர்த்தர் பார்க்கிறார். உனக்கு பிரதிபலன் கொடுக்கும்படி அவர் வருகிறார். அன்பான தேவஜனமே, மறுபடியுமாக நீங்கள் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் ஆதி அன்பில் நீங்கள் நிலைத்திருக்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஆதி அன்பை மறுபடியும் செய் என்று கேட்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லாமா? மறுபடியுமாக உங்கள் ஜபத்தை தட்டி எழுப்புங்கள். அந்த முடங்கி போன கால்களை மறுபடியும் நிமிர்ந்து, சுருங்கி போன உங்கள் கையில் மறுபடியும் தேவனுக்கு நேராக எழுந்து நடு ஜாமத்தில் இருந்து கூப்பிடுங்கள். உன் குடும்பத்துக்கு கண்ணீர் வடியுங்கள். வேத வசனத்தை வாசிக்கும் போது உன் கண்களில் கண்ணீர் வந்தது. இருதயத்தின் ஆழத்தில் பாடல் பாடி கர்த்தரை துதிச்சு, ஆண்டவர் மேலே இருந்த அன்பு எங்கே? அந்த அன்பு எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த பாரம்பரியம் பிசாசு என்றைக்குமே, நல்லா மறுபடியும் சொல்கிறேன், புதுசாக ஒரு பாவத்தில் கொண்டு வர மாட்டான், பாரம்பரியத்தை தான் கொண்டு வருவான். இதுதான் உன் பாட்டிடா, நீ உன் தாத்தா மாதிரியே இருக்கிற பாரு, அவங்க கொள்ளு தாத்தா மாதிரியே சிரிக்கிறான்டா, அவன் மூச்சியை பார்த்தா அவங்களுடைய பெரியப்பா மாதிரியே இருக்குதுடா. இந்த மாதிரியான இந்த மண்ணுக்குரிய காரியங்கள்லாம் காட்டி பண்ணும்போது அதையெல்லாம் தாண்டி ரத்தத்துக்கெல்லாம் அருந்துக்குன்னு வெளியே வந்துட்டியே. இப்போ ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராக இருக்கிறார்கள். அதுதான் 7 நட்சத்திரங்கள் தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறவர்கள். இவர்கள் தான் தேவனுடைய தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள். இவர்கள் தேவனுடைய ஒளியினுடைய ஊழியக்காரர் இருந்தையே எல்லா பாரம்பரியத்தை விட்டு வெளியே வந்தியே. மறுபடியும் பிசாசு என்ன செய்வான்? அந்த பாரம்பரியத்துக்குள் தான் இழுத்துன்னு போவான். இந்த பாரு, நான் உன்னுடைய மாமா, நீ உன் பேரை பார் கொட்டையத்தில் போட்டுக்கிறேன் பார், இந்த உன் பேரை நான் போட்டேன், நீ வந்தே ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா? அல்லேலூயா, ஆமெனா. அந்த அளவுக்கு அன்பு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மட்டும் எங்கேந்திரா வந்து முளைச்சிக்கிச்சு இந்த சொந்தம் பந்தம், பெரியப்பன் சித்தப்பன், அண்ணன் தம்பி தங்கச்சி, இதெல்லாம் எங்கடா வந்துச்சு? மறுபடியும் இதுக்கு தான் வந்து உள்ளே வந்து நிற்கும். ஆதியில் கொண்டு வந்து அந்த அன்பை செய்கிறா. இது நம்ம எப்படி எடுக்கலாம் தெரியுமா? அவருடைய ஏக்கம், அவருடைய தயவு. ஒரு மண்ணாக இருந்த என்கிட்ட வந்து அவர் பக்கத்தில் நிற்கிறாரு. டே, அந்த அன்பு காட்டுறா, எனக்கு அன்பு வேண்டும். உனக்காக நான் மரத்தில் தூக்கப்பட்டேனே, என் மகிமை நான் தேவகுமாரன் அல்லவா, உன்னை தேவனண்டில் முகமுகமாய் நீ தேவனை சந்திக்கும்படியாய், நீ தேவ அன்பில் பூர்ணப்படும்படியாய் நான் உன்னை அழைத்தேனே. உண்மையிலே நினச்சி பாரு பார்க்கலாம், உன்னை உலகம் உன்னை பெற்றவங்க உன்னை மதிக்கிறாங்களா? உன்னை பெற்றவங்க உன்னை தூக்கி போட்டாங்க தானே? இதெல்லாம் ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகாது. ஆனால் கர்த்தருடைய அன்பும் அவர் கையில் ஏந்தி கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டு, பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக உலகத்தில் பைத்தியங்களை அவர் தெரிந்து கொண்டு, நல்லா கவனிங்க, அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு என்பதை பாருங்கள். நான் உன்னை எனக்கு சாட்சியாக அல்லவா வச்சிருக்கேன், நீ ஏன்டா உன்னை நீ பெருமைப்படுத்துகிற? உனக்கு எவ்வளோ பெரிய ஞானம் இருக்குது சொல்லி பார்க்கலாம். உனக்கு ஒன்றுமே இல்லையே, உலகம் எல்லாம் கூட தூக்கி போட்டுருச்சு. ஆனால் உன்னை நான் எனக்காக வச்சேனே, மறுபடியும் அந்த கிரியை செய், என்னோடு பேசு, என்னோடு உறவாடு. உன் இருதயம் என்னை பாடி துதிக்கும் போது அவ்வளோ மனமகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதை கண்டு நான் களி கூர்ந்தேனே. இன்னைக்கு எங்கே போச்சு அந்த அன்பு? அந்த அன்புக்குள்ளே திரும்ப என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவருடைய அன்பை சொல்லும்போது கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக ஓடிச்சே. அவருக்காக இலைப்படையாமல் பிரயாசப்பட்டு, ரெஸ்ட்ன்றது என் அகராதியிலே இல்லை, என் கர்த்தருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ மட்டும் என்னடா ரெஸ்ட்டு? இப்போ மட்டும் எங்கே வந்துச்சு வந்து ரெஸ்ட்டு உனக்கு? இப்போ மட்டும் உனக்கு ஓய்வு தேவை. அந்த அன்பை என் மனசில் அவ்வளவு குளிர்ச்சது. எத்தனை உபவாசங்கள், எத்தனை சுவிசேஷ கூட்டங்கள், எவ்வளவு யாரை பார்த்தாலும் என் அன்பை சொல்லிக்கினே இருப்பியே. உன் இறுதி அவ்வளவு ஃப்ளோவாக இருந்துச்சு, பொங்கி பொங்கி இருந்துச்சு. அந்த அன்பை மறுபடியும் செய் என் மகனே, என் மகளே. அந்த அன்புக்காக நான் இன்றைக்கி உன் பக்கத்தில் வந்து நிற்கிறேன். இந்த அன்புக்காக என்ன நேசிப்பியா? நான் உனக்காக தூக்கப்பட்டேன் என்பதை நேசிப்பியா என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு கேட்குறார். நீ மனம் திரும்பு என்று சொல்லிட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீ மனம் திரும்பாவிட்டால், மறுபடியும் அந்த அன்பை செய்யலைன்னா, நீதி உள்ள தேவன் ஒரு நாள் நியாய தீர்ப்பு கொடுப்பார். ஏன்னா நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டியது அவருடைய விதி.
விதி என்று சொன்னால் அவருடைய பிரமாணம் என்று அவர் சர்வ சிருஷ்டிகர். அவர் நியாயந்திருக்க வேண்டும், இது என் குமாரன், இது என் குமாரன் இல்லை என்று சொல்லி. அப்போது கர்த்தர் சொல்ற இல்லாவிட்டால் நீ மனம் திரும்ப. இப்போ எச்சரிக்கையை கொடுக்கிறார். இப்போ எச்சரிக்கை 5வது என்னது? எச்சரிக்கை கொடுக்கிறார். நீ மனம் திரும்பாவிட்டால், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். விளக்கு தண்டு என்பது 7 குத்து விளக்கில் இருக்கக்கூடிய அந்த தண்டு, நல்லா 7 கிளை சென்ட்ரா ஒரு தண்டு இருக்கு இல்லையா, அது முழு தண்டை எடுக்கக்கூடாது. இந்த 7ஐயும் சுமக்கிற கீழே இருக்கிற அந்த தண்டை சொல்றாரு. இந்த கீழே இருக்கிற தண்டு தான் இந்த 7 கிளைகளை சுமக்கிறது. அப்போ இந்த 7 கிளை என்பது 7 சபை, 7 என்பது பூரணம். இந்த 7 சபையை ஒன்றிணைந்தது. ஆக இந்த எபேசு சபையில் கர்த்தர் அன்பை எதிர்ப்பாங்க. அப்போ உன்னுடைய அந்த தண்டை நான் உடைச்சிருவேன். அப்போ நான் உன்னுடைய அழைப்பை விட்டு நீ தான் தூர போற. நான் என்றென்றைக்கும் இரக்கமுள்ளவர், அன்பே உருவானவர், உன் மேலே நேசித்த எனக்கு உனக்காக உயிரை கொடுத்திருக்கிறவர். ஆனால் நீ தான் என் அன்பை புரிஞ்சு நீ தான் விலகி போற. அப்படி என்னை விட்டு விலகி போகிற தண்டை நான் பிடிங்கிடுவேன். சபையில் உன்னால் இருக்க முடியாது. இப்போ சபையில் இருக்கணும்னா ஒரே தகுதி அன்பு, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு தேவ அன்பினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்கப்படினார். கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டபடியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறதாக பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீ நிரம்பி இருந்தால்தான் பிதாவாகிய தேவனை நீ மகிமைப்படுத்த முடியும். ஆதலால் அவர் என்ன சொல்ற, எச்சரிக்கை கொடுக்கிறார், நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கவனிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வதாக அவர் என்ன சொல்றார்? சரி, அடுத்தது நான் 6வது வாசிங்க. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. இந்த நிக்கோலாய் மதஸ்தர் அப்படின்னா யாருன்னா இந்த நிக்கோலாய் என்பவன் அப்போஸ்தலர் காலத்தில் இந்த போஜனத்தை பந்தி பரிமாறும் போது ஏற்பட்ட பிரச்சனையில் 7 பேரை பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தில் நிறைந்தவர்கள், நற்சாட்சி பெற்றவர் 7 பேர் தெரிந்து கொண்டு நீங்கள் எனக்கு நிறுத்துங்க, அவங்க மேலே நாங்கள் தலைமையில் கையை வச்சு அவளை அபிஷேகம் பண்ணி பந்தி விசாரிப்புக்காக நான் நியமிப்போம் என்று சொல்லப்பட்ட 7 பேரில் ஒருத்தன் நிக்கோலாய். இந்த நிக்கோலாய் என்ன பண்ணிட்டான்னா அவன் விழுந்து போயிட்டு உயிர்த்தெழுதெல்லாம் கிடையாது, உயிர்த்தெழுதெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நல்லவர். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல வசதியாக சந்தோஷமாக நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், உயிர்த்ததெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி போதித்தவன். புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமா இரு. இங்கேயே நரக வாழ்க்கை நீ அனுபவிக்கிறனா, நரகெல்லாம் ஒன்றும் கிடையாதுயா, இங்கே நீ நல்லா சுகமாக இருக்க போய் தான் பரலோகம். நீ போயிட்டு ஒன்றும் இல்லாமல் பரதேசியாக பஞ்சத்தில் அடிபட்டு வேதனைப்பட்டு அப்படின்லாம் இருப்பனாக்கா அதுதான் நரகம். அதனால் இந்த உலகத்தில் இருக்கும்போதே நல்லா சந்தோஷமாக என்ஜாய், புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், அதெல்லாம் உயிர்த்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு போதித்தவன் தான் இவன். விழுந்து போனவன், இவன் விழுந்து போயிட்டு போதித்தவன் நிக்கோலாய். இந்த நிக்கோலாய் மதம் அப்படின்னாவே அங்க ஒரு சடங்காச்சாரத்தை கூட கள்ளத்தனம் உள்ள இருக்கும். ஆனால் சபை என்பது, கிறிஸ்தவம் என்பது உறவு, ரிலேஷன்ஷிப், அன்பு. அது முழுக்க முழுக்க தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொண்டு நடத்தப்பட்டு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்கு உட்பட்டு தேவ சித்தம் செய்கிற அன்புதான் சபை. ஆனால் மதம் என்பது சடங்காச்சாரம். இந்த நிக்கோலாய் என்பவன் போதித்தவன், அவன் பைபிளை கையில் வச்சுக்கின்னு சபையில் பிரதானமாய் செயல்பட்டவன். ஒரு காலத்தில் அவனுக்குள்ளே விழுந்து போன ஆவி இந்த சபையில் கள்ளத்தனமாக போதிச்சு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமே பேசுகிறவன். அவன் கண்டிப்பாக நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை மறுதலித்தவன். அப்போ கொரிந்து சபையில் பவுல் எழுதும்போது மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவோம். நான் ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னை பார்த்தவெல்லாம் என்னை அடிக்கிறான், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பண்ண போனால் என்னை அடித்து துன்புறுத்துகிறார்கள், என் உடம்பெல்லாம் வலிகள், நான் இவ்வளவு மிலாரில் அடி வாங்கினேன், வாரடிப்பட்டேன், எனக்கு கல்லறில் வந்த மோசம், இப்படிப்பட்ட மோசத்தில் நான் ஏன்டா அனுபவிக்கணும், மரித்தோரின் உயிர்த்தது இல்லாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம்னு சொல்லலாமே அப்படின்னு கொரிந்து சபைக்கு எழுதினாரு. அது இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை தான் கண்ணில் காட்டி எழுதுறாரு. நீங்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தேவனுடைய நியாய தீர்ப்பு உனக்கு வரும்,
தேவன் நியாயத்தீர்ப்பு உனக்குள்ள செயல்படும் என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் நீங்க செயல்படுறீங்களே அப்படின்னு கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் இருந்து இந்த நிக்கோலாய மதஸ்தருடைய கிரியைகள், இந்த ஊழியக்காரன் அதை வெறுத்தானாம். அப்போ நியாயத்தீர்ப்புலாம் இருக்குது என்பதை குறித்து நல்லா போதித்திருக்கிறார். ஆனால் இவர் செயல்பட்ட ஒரு பெரிய குறை என்னன்னா, ஆதி அன்பை இழந்தார். அன்பு போயிருச்சுனாவே உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாதுங்க. ஆக இந்த ஊழியக்காரனுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தேவன் நியமித்திருக்கிற அந்த ஒரு பலனை, ஜெயங்கொண்டவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்கப்படும், அந்த மகிமையில நீ இருப்பாயானால், கர்த்தருடைய மகிமைக்குள்ள நீ இருப்பேன்னா உனக்கு என்ன கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆறாவதாக ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கும் மகிமையை குறித்து பேசுகிறார். அவர் மகிமையின் கர்த்தர். அதான் முடிஞ்சு போச்சு. 6 காரியம்தான், நல்லா கவனிங்க. இந்த 6 காரியத்தில் இந்த மகிமையை குறித்து பேசுறார். என்ன மகிமை? வாசிப்போம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்தப்படுவதுதான் சபை. இங்க மாம்ச பந்தமோ இரத்த பந்தமோ இதுக்கு சம்மந்தமே கிடையாது, எந்த கனெக்ஷனும் கிடையாது. இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றவர்கள் தான் புதிய ஏற்பாட்டு சபையில் ஊழியக்காரனோடு இசைந்து இந்த உபதேசத்துக்கு இவங்க என்ன பண்ணி இணைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் அந்த ஊழியக்காரனுக்கு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீ முதல்ல நீ ஊழியக்காரனை முன்மாதிரியாக நீ காண்பிக்கணும். இப்போ தீத்துவுக்கு அவர் எழுதும்போது, அடே ஊழியக்காரனாக தீத்துவே, நீ உன்னை சபையில் இருக்கிறவர்களுக்கு முன்மாதிரியாக உன்னை காண்பி, உன்னை தான் ரோல் மாடலாக அங்கே ஃபாலோ பண்ணி வரணும், நீ வாழ்ந்து காட்டுன்னு சொல்லுவார். இப்போது இந்த 6வது வசனம் வரைக்கும் இந்த ஊழியக்காரனுக்கு சொல்லிட்டு இப்போ முழு சபைக்கும் சொல்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர், நல்லா கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்ட போது சபையில் வந்து அங்கமானோம். ஆக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லு, எல்லா சபைகளும் கேட்டுக்கொள்ளுங்கள். நீ என்ன செய்ய? ஜெயங்கொள்ள வேண்டும். எதில் ஜெயங்கொள்ளணும்? உன் மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை நீ ஜெயங்கொண்டு உன் இருதயத்துக்குள்ள உன் அசைவுகளுக்கு நீ செத்திருந்து அசைவில்லாதவராய் சிங்காசனத்தில் அதரிசனமானவராய் இருக்கிற பிதாவாகிய தேவனை நோக்கி பார்ப்பாயானால், அதான் அர்த்தம். எத்தனை புரியுது? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஆவியானவர் சபைகள் சொல்லுவது என்பது தேவனுடைய புத்திரர்களே, தேவனுடைய குமாரர்களே. 8ஆம் அதிகாரம் இல்லையா, ரோமர் 8:14 பார்க்குறோம் இல்லையா, ஆவியானவர் சபை, அது எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்போ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை என்றால், இவங்க ஊழியக்காரனை எதிர்த்து பேசி ஊழியக்காரனை உபதேச கமெண்ட் அடிச்சுக்கின்னு, போன வாரத்தில் ஒரு சகோதரி வந்து, என்ன அண்ணன் சும்மா எப்போ பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கப்பா, பெற்றவங்களே வந்து யாவன்னா கூட்டின்னு ஓடி போயிட போறியா? ஆமாம், நீ என்ன பண்ணிக்கிற? உன் பிள்ளைங்க தப்பு பண்ண போய் உட்காந்து உபவாசம் ஜோம் பண்ண உட்காந்து அழறியா, கண்ணீர் அடிக்கிறியா? இது சொல்லிட்டோமோ அதை வந்து பேசுதுங்க. இதுங்களெல்லாம் என்ன பண்ணுறது? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க, விருத்த சேதனம் உள்ளவன். ஆண்டவரே, பலியை காணிக்க நீர் விரும்பவில்லை, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், இதோ புஸ்தக ஸ்தூலி என்னை குறித்து எழுதியிருக்கிறது, இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். அந்த சித்தம் என்பதுதான் ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம். அந்த தேவ சித்தம் அன்பு. அன்புதான் சபை, அன்புதான் புதிய ஏற்பாட்டு சபை, அன்புதான் மீட்பின் திட்டம். தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் அன்பு. இந்த அன்பு இருக்க வேண்டும். ஆவியானவரால் நடத்தப்படுவது தான் அன்பு. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்று பூரணமாய் நிரம்பியிருப்பது தான் அன்பு. அன்பான தேவஜனமே, அங்கே சொல்றாரு, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அரசியல், மதம், பொருளாதாரம் என்கின்ற ஜீவனத்தின் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கின்ற இந்த பொல்லாத இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. ஜெயங்கொள்ளுகிறவன் என்றால் என்ன அர்த்தம்? என் அசைவை நான் ஜெயித்திருக்க வேண்டும், என் அசைவை நான் மறந்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, தேவன் நல்லவர். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் இந்த ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா. நீ எழுதுப்பா, எழுதி கொடு என்றால் அவன் இருதயத்தில் தரித்து கொள்ள சொல். அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை, நித்திய ஜீவனை கொடுப்பேன். அன்புல தான் நித்திய ஜீவன் இருக்குது.
தன் சகோதரனை பகைக்கிறவனிடத்தில் அன்பு இல்லை, அவனுக்குள்ளே மரணம் இருக்கிறது, அவனுக்குள்ள நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று யோவான் எழுதினதை பார்த்தோம். ஆமெனா? அப்போ நீ ஆதி அன்பை இழந்து விட்டாய் ஊழியக்காரனே, நீ மறுபடியும் என்ன செய்ய? மறுபடியும் அந்த ஆதி அன்புக்கு திரும்பி ஜெயங்கொள். என்ன ஜெயங்கொள்? உன் அசைவை மறந்துவிடு. உன்னுடைய கிரியைகளை பற்றி யார் என்ன சொன்னாலும் உனக்கு சூடு சொரணையே வராமல் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய். ஈனம் மானம் சூடு சொரணை எதுவும் இருக்கக்கூடாது. மூஞ்சில காரி துப்புனா கூட தொடச்சி போட்டு பிரதர்னு கட்டி பிடிச்சி அவங்களுடைய மனதை குளிரச் செய்கிற அந்த ஆதி அன்பை நீ வெளிப்படுத்து. அப்படி நீ வெளிப்படுத்துவேன்னா உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். தேவனுடைய பரதீசு என்று சொல்கிற பாரடைஸ், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனின் தோட்டத்தில் வைத்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம் என்று 2 விருட்சம். அதில் ஜீவ விருட்சம் என்பது நித்திய ஜீவனை உனக்கு கொடுக்கும். நீ அன்புல மட்டும்தான் நித்திய ஜீவனை பெற முடியும். அன்புல மட்டும்தான் நித்திய ஜீவனை பெற முடியும். அன்புல மட்டும்தான் நித்திய ஜீவனை பெற முடியும். அன்பான தேவஜனமே, நீங்கள் அன்பாய் இருக்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சபையில், எபேசு சபையில் நல்ல அன்பு இருந்துச்சு. அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் கர்த்தராகிய இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது, ஸ்திரியே அதோ உன் மகன், மகனே அதோ உன் தாய் என்று சொல்லி தன்னை ஈன்றெடுத்த, தன்னை பெற்றெடுத்த அன்னை மரியாளை அப்போஸ்தலனாகிய யோவான் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு கர்த்தர் சிலுவையிலே மரித்தார். அப்போஸ்தலனாகிய யோவான் அன்னை மரியாள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த ஊழியத்தையுமே செய்யவில்லையாம். அவர் முழுக்க முழுக்க அன்னை மரியாளுக்கு அவர் பணிவிடை செய்து, கர்த்தர் உயிரோடு இந்த உலகத்தில் இருந்தபோது எப்படி அன்னை மரியாளை யோசேப்பை மரித்து விட்ட பிற்பாடு அவர்களுக்கு நல்ல ஒரு மகனாக இருந்து அந்த குடும்பத்தை நடத்தி தன் தாய்க்கு எல்லா விதமான பணிவிடையும் செய்து அன்பாய் இருந்தாரோ, அதே போல தன்னுடைய தாயை தன்னுடைய அன்பின் சீஷனாகி அப்போஸ்தலன் யோவான் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு கர்த்தர் சிலுவையில் மரித்தார். யோவான் என்ன செய்தாராம்? அன்னை மரியாளை அழைத்து கொண்டு எபேசு சபையில் தான் போய் தங்கியிருந்தாராம். அந்த எபேசு சபையில் அவர் கடைசி வரைக்கும் அவர் அன்னை மரியாளுக்கு பணிவிடை செய்து, அன்னை மரியாள் மரித்துவிட்ட பிற்பாடு தான் இன்னைக்கும் அன்னை மரியாளுடைய கல்லறை எபேசு பட்டணத்தில் தான் இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? அப்போஸ்தலனாகிய யோவானுடைய கல்லறை கூட எபேசு பட்டணத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ச்சியில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊரில், நம்ம சென்னையில், நம்ம மண்ணில் என் ஆண்டவராக இயேசு ராஜாவுடைய நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக தோமாவுடைய கல்லறை இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த தோமா விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக வெளிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சீஷன், இயேசு ராஜாவோட கூட இருந்த நேரடி சீஷன். நம்ம ஊரில், நாம் சென்னையை சேர்ந்தவர்கள், ஆமேனா, நம்ம ஊருடைய கல்லறை இருக்கிறது. நம்மளா பார்க்காதவங்களா துரதிர்ஷ்டசாலிகள். போய் நின்று அங்கே ஒரு கையை தூக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்களுக்கு அனுப்பின இந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நேசித்தீங்க ஆண்டவரே, அல்லேலூயா. எங்களை நேசித்தீங்க அப்பா, எங்களை நேசித்து அன்றைக்கு அப்போஸ்தலன் யோவான் கையில் அன்னை மரியாளை கொடுத்தது போல இந்த தோமாவின் கையில் எங்களுக்கு, அவர் தோமாவுடைய சுவிசேஷம் நமக்கு வந்தது. அவர் எவ்வளோ இரக்கமுள்ள அன்புள்ள தெய்வம். அப்போது அன்பில் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. பிரியமானவர்களே, யார் மேலையும் கசந்து கொள்ளாதிருங்கள். தேவனும் அக்கினியும் அக்கினி ஜுவாலையும் உடையவர்களாய் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரை நோக்கி பாருங்கள். அவர் அன்பே உருவான தேவன், சபைக்கு அவர் தலையாக இருக்கிறவர். அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயு கூட இந்த சபைக்கு அவர் ஒரு காலத்தில் மூப்பராக இருந்திருக்கிறார். அதுக்கு பிற்பாடு அப்போஸ்தலனாகிய யோவான் மூப்பர், இந்த சபையுடைய மூப்பராக இருந்து செயல்பட்டிருக்கிறார். அன்னை மரியாளுடைய மரணத்துக்கு அப்புறம் தான் அவர் சபையுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர் செயல்பட்டதாக குறிப்புகள் இருக்கிறது. ஆக கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளையை அன்பின் சீஷனாக யோவான் செயல்படுத்தினாரே, அதே போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஏனென்றால் ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியில் காவல் செய்வதற்கு அங்கே வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயமும் கேருபீன்களும் இங்கே இருக்குது. கேருபீன் என்பது ஏசப்பாவுடைய மகிமையும், பட்டயம் என்பது ஏசப்பாவுடைய சத்தியமும். மகிமை அப்படின்னாவே அன்பு. அன்பில் பூரணப்பட்டு இந்த சத்தியத்தில் நம்ம பூரணப்படும் போது தான் இந்த ஊழியக்காரன் சத்தியத்தில் பூரணப்பட்டிருந்தார், ஆனால் அன்பிலே பூரணப்படவில்லை. ஆக பரதேசிக்கு போகிறது, அந்த பரதேசில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தை நீ இழந்து விடுவாய் என் மகனே, என் சகோதரனே. நீ என்ன செய்யணும்? நீ ஆதில செய்த கிரியைக்கு நீ மறுபடியும் மனம் திரும்பிட்டனா உனக்கு நான் நித்திய ஜீவனை
ஜீவனை கொடுப்பேன். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உனக்கு புசிக்க கொடுக்கும்போது என்றென்றைக்கும் தேவனை முகமுகமாய் நீ தரிசிப்பாய். அல்லேலூயா. அப்போ இந்த 6 காரியங்களை இந்த ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக இந்த ஊழியக்காரன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியக்காரன் இந்த இயேசு ராஜாவுடைய இந்த அன்பை ஏற்றுக்கொண்டு அவர் மனம் திரும்பி தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்து இந்த உலக இந்த பாரம்பரிய கட்டுகள், இந்த உலக பாரம்பரிய உன் அன்பண்டா, நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன், உன் தாய் இல்லடா, உன் தகப்பன் இல்லடா, உனக்கு எப்படியெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், எல்லாம் என் கர்த்தருடைய கிருபையில் நீங்கள் செய்தீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு செய்தார், உங்களை மறுதலிக்கவில்லை. அதுக்காக பாரம்பரியத்துக்குள்ள வர முடியாது. என் தேவனுடைய அன்பில் நாங்கள் வெளிப்படுத்துவோம். அதுதான் ஆதி அன்பு. எல்லாமே என் தேவன் எனக்கு செய்தார், என் தேவன் கொடுத்த பலன் என்கிற மகிமைக்குள் இருந்தது. அதே போல இவர்கள் அந்த பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசி கொடுப்பேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவாய். அன்புல தான் நித்திய ஜீவன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சபையினுடைய பிரதான நோக்கம் தேவ அன்புல பூரணப்பட்டு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் தஞ்சமடைவதுதான் சபையினுடைய பிரதான நோக்கம். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் அன்பு கூறுவோம், அன்பாயிருப்போம். மகிமையின் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அந்த மகிமையின் கர்த்தர் நமக்குள் இருப்பதே அன்பு. அந்த அன்பு நமக்குள் இருக்குமே ஆனால் நாம் மகிமை அடைவோம். கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவனை நாம் முகமுகமாய் தரிசிப்போம். அந்த சீயோன் எருசலேம் என்ற மகிமைக்குள்ளே நாம் நிலைத்திருப்போம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? ஆமென் சொல்லாமா? இன்றைக்கு தேவன் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம தொடர்ந்து இந்த சபையை நம்ம பார்க்க போகிறோம். ஆமேனா? லீவு தான், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்குது. உபவாச ஜெபத்தில் சிமிர்னா சபையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சபைக்கு தான் என் மகிமையை காட்டுன்னு சொன்னார். ஜெபத்தோடு வருவீங்களா? ஆமேனா? ஆண்டவர் என் கூட பேசணும். சிமிர்னா சபையில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஏன்னா எவ்வளவோ அன்புள்ள தெய்வம் இல்லையா? சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு என் மகிமையை எழுது. யோவானே, நீ காண்கிறவைகளும் இருப்பவைகளும் இவைகளுக்கு பின்பு நடக்கப் போகிறவைகளையும் எழுது என்றால், அந்த இருக்கிறது என்பது, கண்டது என்பது, கண்டவது நீ கண்டது என்பது, அந்த உற்று நோக்கினது என்பது உன் ஜீவனில் உன் உயிரில் என் மகிமை இருக்கட்டும் என்று கர்த்தர் சொன்ன மகிமை தான் தேவ அன்பு. அந்த அன்பில் பூரணப்படுவோம், ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்வோம், நித்திய ஜீவனை அடைந்து பிதாவாகிய தேவனை நாம் முகமுகமாய் தரிசிப்போம். எல்லாரும் முழங்கால் படிட்டு நன்றி சொல்லாமா? பரலோக பரம பிதாவும் எங்கள் ரட்சிப்பின் ஆண்டவருமாய் இருக்கிற எங்கள் மகிமையின் கர்த்தாவே, உங்கள் பேரன்புக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஆண்டவரே அன்பிலே பரிபூர்ண